வெல்கம் டு தமிழ் கோவியம். பயிற்சி மையத்தில் அபிமன்யுவின் ஆற்றல் 7வது கட்டத்தை எட்டி அவனது கட்டுப்பாட்டை மீறி வெடிக்க தயாரானது. அந்த மரண போராட்டத்தில் ரத்னவதி துணிச்சலாக அவனது மேலதிக ஆற்றலை தன் உடலுக்குள் உறிஞ்சினார். அவளது இந்த வீரச் செயலால் அபிமன்யுவின் உடலுக்குள் இருந்த அந்த ஆவேசமான அசுர சக்தி மெல்ல அடங்கி சமநிலை பெற்றது. அபிமன்யுவின் நிலை சீரானதும் ரத்னவதி அந்த தொட்டியை விட்டு வெளியேறினார். அவளது வெண்ணிற ஆடைகள் அந்த மாபெரும் வெப்பத்தால் முழுவதுமாக கருகி போயிருந்தன. அதனால் சற்றும் தாமதிக்காமல் அவள் தனது மாய சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு புதிய உடையை எடுத்து அவசரமாக அணிந்து கொண்டாள். அப்போது திடீரென்று அவளது கண்கள் அபிமன்யுவின் உடலின் மீது பொறிக்கப்பட்டிருந்த அந்த பழங்கால ரகசிய குறியீடுகளின் மீது விழுந்தன. அவற்றை கண்டவுடன் அவள் பெரும் ஆச்சரியத்துடன் தனக்குள் முணுமுணுத்தாள். இந்த குறியீடுகள் இவை நமது நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்தின் அருகில் உள்ள அந்த பழங்கால குகைக்குள் இருக்கும் குறியீடுகளைப் போலவே இருக்கிறது. அந்த குறியீடுகளிலிருந்து தனது பார்வையை அவள் விளக்குவதற்கு முன்பாகவே திடீரென அபிமன்யுவின் உடலுக்குள் நிகழும் சில விசித்திரமான மாற்றங்களை அவள் கவனித்தாள். ஒரு கணம் அவள் ஆச்சரியத்தால் சிலையாக உறைந்து போய் அவனையே வெறித்து பார்த்தாள். அந்த வெப்பத்தில் கருகி போயிருந்த அவனது நீண்ட முடிகள் இப்போது தானாகவே வளரத் தொடங்கின. அதே வேளையில் அவனது முடிகளுக்குள்ளேயே ஒரு விசித்திரமான கற்பனை கெட்டாத மாபெரும் சக்தி ஓடுவதை அவளால் தெளிவாக உணர முடிந்தது. இதைக் கண்ட ரத்னவதி, அவனது ஆன்ம சக்தி மிக அசுர வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என தனக்குள் வியந்து போனார். அபிமன்யுவின் உடலின் ஒவ்வொரு அணுவும் இப்போது ஒரு தூய்மையான வெண்ணிற ஆற்றலால் சூழப்பட்டிருந்தது. அடுத்த நொடி அவனது உடலில் இருந்து கருகிய தோல் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகியது. அந்த இடத்திலேயே ஒரு புதிய வலிமையான தோல் உடனடியாக உருவானது. ரத்னவதியின் கண்கள் இந்த மாயத்தைக் கண்டு நம்ப முடியாமல் விரிந்தன. அவன் தனது காயங்களை தானே குணப்படுத்திக் கொள்கிறான். இதன் அர்த்தம் அவனது ஆன்ம பிறப்பின் முதல் கட்டம் இன்னும் சில நொடிகளில் முழுமையாக நிறைவடையப் போகிறது. மறுபுறம் அபிமன்யுவின் உடலுக்குள் பாய்ந்து கொண்டிருந்த ஆற்றலின் வேகம் சற்றும் குறையவில்லை. ஆனால் இப்போது அவனுக்குள் ஒரு சரியான சமநிலை உருவாகி இருந்தது. அவனது சக்தி புள்ளிகள் முன்பு இருந்ததை விட பல 100 மடங்கு வலிமையானதாக தெரிந்தன. மஞ்சள் நிற பிரகாசமான ஒளிக்குளிகையின் தாக்குதலால் சுருங்கி போயிருந்த அவனது நரம்புகள் அனைத்தும் இப்போது மீண்டும் முழுமையாக விரிவடைந்திருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. திடீரென்று அவனது கவனம் அவனது உடலுக்குள் இருந்த அந்த மஞ்சள் நிற ஒளிக்குளிகையின் மீது திரும்பியது. அதன் பிரகாசம் இப்போது முற்றிலுமாக மங்கி இருந்தது. இதைக் கண்டு அவனது நெற்றியில் மெல்லிய கவலை ரேகைகள் படர்ந்தன. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, இதுதான் ஆன்மசக்தி வளர்ச்சியா என்று அவன் தனக்குள் குழப்பத்துடன் கேட்டுக்கொண்டான். அவன் இன்னும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவனுக்குள் எந்த ஒரு எரிச்சலோ அல்லது மரண வலியோ இப்போது இல்லை. திடீரென்று தனது உடலின் மையத்தில் ஒரு தூய்மையான வெண்ணிற ஒளியை கண்டான். அதை பார்த்த அவன் மிகுந்த ஆச்சரியத்துடன், இது என்னவாக இருக்கும் என்று கேட்டபடியே அந்த ஒளியை பிடிப்பதற்காக தனது சொந்த ஆற்றலை அதை நோக்கி செலுத்தினான். ஆனால் அடுத்த நொடி அவன் பேரதிர்ச்சி அடைந்தான். அவனது ஆற்றல் அந்த ஒளியின் மீது மோதிய மறுகணமே அது முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. அதே நேரத்தில் யாரோ அவனது உள்ளுறுப்புகளை ஒரு மாபெரும் இரும்பு சம்பட்டியால் ஓங்கி அடித்ததைப் போல ஒரு கொடூரமான அதிர்ச்சியை அபிமன்யு உணர்ந்தான். ஒரு வழிகலந்த முனகல் அவனது வாயிலிருந்து தன்னிச்சையாக வெளிப்பட்டது. இதை கவனித்த ரத்னவதியின் கண்கள் கோபத்திலும் பதற்றத்திலும் விரிந்தன. அபிமன்யுவை மிகவும் கூர்மையாக பார்த்தபடியே அவள் தனக்குள் கத்தினார். இவன் என்ன முட்டாள்தனம் செய்து கொண்டிருக்கிறான்? அவன் இப்போதுதான் ஆன்ம பிறப்பின் முதல் கட்டத்தை கடந்திருக்கிறான் என்பதை கூடவா அவன் உணரவில்லை? மேலும் வளர்ச்சிக்காக அந்த ஆன்மாவை அவன் முதலில் நிலைப்படுத்த வேண்டுமே, இவனுக்கு இது கூட தெரியாதா? அப்படி கூறியபடியே ரத்னவதி தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி நேரடியாக அபிமன்யுவின் மனதிற்குள் ஒரு செய்தியை அனுப்பினார். அபிமன்யு, அந்த வெண்ணிற ஒளியை உனது முதல் சக்கரத்திலிருந்து 10வது சக்கரம் வரை நீ முழுமையாக வழிநடத்தி செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு முட்டாள்தனமாக உனது சொந்த ஆன்மாவின் மீதே உனது சக்தியை கொண்டு தாக்குதல் நடத்தாதே. அவளது குரலில் அப்பட்டமான கோபம் இருந்தது. தனது மனதிற்குள் ஒலித்த அந்த குரலை கேட்டு அபிமன்யு ஒரு கணம் உறைந்து போனா. இது ரத்னவதியின் குரலாயிற்றே, ஆனால் அவளது குரல் எப்படி நேரடியாக என் தலைக்குள் ஒலிக்கிறது என்று அவன் திகைப்புடன் எண்ணினான். அவன் மேலும் சிந்திப்பதற்கு முன்பாகவே ரத்னவதி மீண்டும் தனது ஆன்ம சக்தியின் மூலம் அவனுக்கு தகவல் அனுப்பினார். நான் ஏற்கனவே என் ஆன்மாவின் முதல் கட்டத்தை கடந்து விட்டேன். அதனால்தான் எனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி என்னால் நேரடியாக உன்னுடன் பேச முடிகிறது. உன் உடலுக்குள் மீண்டும் ஆற்றலின் அழுத்தம் உயர்வதற்கு முன்பாக அந்த வெண்ணிற ஒளியை உனது சக்தி சக்கரங்களின் வழியாக வேகமாக சுற்றிவிடு. இல்லை என்றால் அந்த அசுர அழுத்தத்தில் உனது ஆன்மா சுக்குநூறாக உடைந்து சிதறிவிடும். அதன் பிறகு உனது ஆன்மாவை குணப்படுத்த 1 வருடத்திற்கு மேல் ஆகும். இந்த கொடூரமான உண்மையை கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் கவலை படர்ந்தது. ஆனால் இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அபிமன்யுவின் அசுர ஆற்றலை உறிஞ்சிய ரத்னவதிக்கு அது ஆபத்தாக அமையாமல் ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக மாறியது. மாய மிருக குலத்தைச் சேர்ந்தவள் என்பதால் அவளது உடல் அந்த வெப்பத்தை தாங்கும் இரும்பு வலிமை கொண்டிருந்தது.
தனக்கு கிடைத்த அந்த அபரிமிதமான ஆற்றலை வீணாக்காமல் அதே அறையில் அமர்ந்து ரத்னவதி தன் பயிற்சியை தொடங்கினார். பல ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டிய அமரோதய நிலையின் 3ஆம் கட்டத்தில் இருந்து 5ஆம் கட்டத்திற்கு இந்த ஆற்றலின் உதவியால் அவள் நொடிப்பொழுதில் உயர்ந்தாள். அந்த அசுர சக்தியை தனது சக்தி முத்திற்குள் செலுத்தி அவள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டாள். இதற்கிடையில் அபிமன்யுவை பொறுத்தவரை அந்த வெண்ணிற ஒளியை தனது நரம்புகளின் வழியாக தனது சக்கரங்களுக்கு வழிநடத்துவது ஒரு பெரிய கடினமான காரியமாக இல்லை. இதுவரை இவ்வளவு கொடூரமான ஆற்றல்களின் அழுத்தத்தில் இருந்து அவனது உடல் தப்பி பிழைத்ததற்கு காரணம் அவனுக்குள் இருந்த நிலபூத சக்தி மற்றும் வருணபூத சக்தி மட்டுமே. அவையே அவனது உடலுக்குள் இருந்த அந்த காட்டுமிராண்டித்தனமான ஆற்றல்களை கட்டுப்படுத்த அவனுக்கு மாபெரும் உதவியாக இருந்தன. அந்த 2 பஞ்சபூத சக்திகளையும் பயன்படுத்தி அவன் மிகவும் அமைதியாக அந்த வெண்ணிற ஒளியை தனது அனைத்து சக்கரங்களின் வழியாகவும் வழி நடத்தினான். அந்த ஒளி அவனது 10வது சக்கரங்களை கடந்து சென்ற மறுகணமே அவனது உடல் திடீரென பயங்கரமாக சிலிர்த்தது. அவனது உடலின் மீது பொறிக்கப்பட்டிருந்த அந்த பழங்கால குறியீடுகள் அனைத்தும் பிரகாசமாக ஜொலிக்கத் தொடங்கின. அவனது நெற்றியில் ஒரு கூர்மையான ஒளிக்கீற்று தோன்றியது. அடுத்த நொடி அங்கு ஒரு மாபெரும் ஆற்றல் வெடிப்பு நிகழ்ந்தது. கண்களை மூடியிருந்த போதிலும் ஒரு பிரம்மாண்டமான கண்கள் கூசும் பிரகாசமான ஒளியை அவனால் உணர முடிந்தது. இது அவன் தனது வாழ்நாளில் இதுவரை அனுபவித்திராத ஒரு புதிய கற்பனை கெட்டாத உணர்வாகும். அது மட்டுமல்ல, இந்த மாற்றத்துடன் தன்னை சுற்றியுள்ள 1000 மீட்டர் சுற்றளவில் எத்தனை மாபெரும் பலசாலிகள் இருக்கிறார்கள் என்பதையும் அவனால் இப்போது மிக தெளிவாக உணர முடிந்தது. இந்த ஆன்ம சக்தி வெடிப்பை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தது அவன் மட்டுமல்ல, அந்த பயிற்சி மையத்தில் இருந்த மூத்தவர் ரணமாலியும் அந்த ஆன்ம வெடிப்பை உணர்ந்தார். அவர் பெருமூச்சு விட்டபடியே தனக்குள் சிந்தித்தார். இந்த இளைஞனின் அதிர்ஷ்டம் உண்மையிலேயே கற்பனை கெட்டாதது. ஆனால் இன்று ரத்னவதி அவனுக்காக செய்துள்ள இந்த காரியம் எதிர்காலத்தில் அவனுக்கு பல மாபெரும் ஆபத்துகளை கொண்டு வரும் என்று நான் பயப்படுகிறேன். ரத்னவதிக்கு அபிமன்யுவின் மீது காதல் வந்துவிடக் கூடாது என்று நான் கடவுளை வேண்டுகிறேன். உண்மையை சொல்ல போனால் தலைவர் இமயவர்மன் அபிமன்யு மற்றும் ரத்னவதி ஆகிய இருவரையும் தொடர்ந்து கண்காணிக்கும்படி ரணமாலிக்கு கட்டளையிட்டிருந்தார். அதற்கு காரணம் ரத்னவதி ஏற்கனவே தனது ஆன்மாவின் முதல் கட்டத்தை கடந்து விட்டார். அது மட்டுமின்றி அவளது குலத்தின் மாபெரும் மூதாதையர்களிடமிருந்து அவளுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் கிடைத்திருந்தது. ரத்னவதியிடம் அவளது சக்தி வாய்ந்த மூதாதையர்களைப் போன்ற அழிவு சக்திகள் இல்லை என்றாலும் அவள் தனது ஆன்மாவின் முதல் கட்டத்தை வெகு காலத்திற்கு முன்பே கடந்து விட்டார். இப்போது அவள் ஆன்ம வளர்ச்சியின் 2வது கட்டத்தை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தாள். இதனால் குலத்தின் சில மூத்தவர்களுக்கு இணையான ஒரு மாபெரும் அந்தஸ்து அவளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மரகத மன்றத்தின் வைத்தியர் அபனந்தர் கூட ஒருமுறை கூறியிருந்தார், ரத்னவதி மட்டும் மூலிகைகளை பயன்படுத்துவதை தனது கவனத்தை செலுத்தினார். அவளிடம் உள்ள அந்த மாபெரும் ஆன்ம சக்தியோடு சேர்த்து அவள் ஒரு கற்பனை கெட்டாத அளவிற்கு சிறந்த வைத்தியராகவே மாறிவிடுவாள். ஆனால் ரத்னவதிக்கு மூலிகைகள் மீதும் மருத்துவத்தின் மீதும் துளியும் ஆர்வம் இல்லை. இவை அனைத்தையும் நினைத்து பார்த்த ரணமாலி ஒரு ஆழமான பெருமூச்சு விட்டு தனக்குள் முணுமுணுத்தார். நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்திற்குள்ளும் அபிமன்யுவின் இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் தொடர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்படி கூறியபடியே அவர் தனது கண்களை மூடிக்கொண்டார். மறுபுறம் அபிமன்யு தனக்குள் நிகழ்ந்த அந்த மாபெரும் மாற்றங்களை உணர்ந்தபடியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். இதுதான் உண்மையான ஆன்ம பிறப்பா? அவன் உடனடியாக தனது உடலுக்குள் பாய்ந்து கொண்டிருந்த ஆற்றலை உற்று நோக்கினான். அவன் அந்த ஆற்றலின் மீது தனது கவனத்தை குவித்த மறுகணமே அந்த ஆற்றலே அவனுக்கு கீழ்ப்படிந்து நடுங்க தொடங்கியது. இந்த மாபெரும் மாற்றத்திற்கு பிறகு வெண்புகை ஆற்றலை அவனால் மிக எளிதாக கட்டுப்படுத்த முடிகிறது என்பதையும் அவன் உணர்ந்தான். வலிமையான ஆன்ம சக்தியின் இந்த தனித்துவமான உணர்வை அனுபவித்த அவன் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். ஒருவேளை இதனால்தான் ரத்னவதி, தனஞ்சயன், அபர்ணா மற்றும் உக்ரபாணி ஆகியோர் பனிக்குளத்தின் இளைய தலைமுறையினரிடையே இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார்களோ? ஏனென்றால் அவர்கள் தங்களது ஆன்மாவின் முதல் கட்டத்தை மிக குறுகிய காலத்திலேயே கடந்து விட்டார்கள். அந்த எண்ணத்துடனேயே அவன் அந்த தொட்டிக்குள் எஞ்சியிருந்த அனைத்து ஆற்றலையும் முழுவதுமாக உறிஞ்சி முடித்தான். பின்னர் மெதுவாக தனது கண்களை திறந்து கூறினான், இந்த மஞ்சள் நிற ஆன்மசக்தி குளிகை உண்மையிலேயே எனக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. ஆனால் இதில் எனது பஞ்சபூத சக்திகளின் பங்கும் மிக மிக அதிகம். ஒவ்வொரு வைத்தியனும் ஏன் பஞ்சபூத சக்தியை அடைய இவ்வளவு வெறித்தனமாக துடிக்கிறார் என்பது இப்போது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. ஒருமுறை பஞ்சபூத சக்தியை அடைந்துவிட்டால் ஆன்ம சக்தியை அதிகரிப்பது எவ்வளவு எளிதான காரியம் என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த மாபெரும் ரகசியமாகும். எஞ்சியிருந்த ஆற்றலை உறிஞ்சி முடித்த பிறகு அவன் அந்த தொட்டியை விட்டு வெளியே வந்தான். அப்போது அவனது எலும்புகள் முறியும் சத்தம் கேட்டது. அவன் நினைத்த மறுகணமே அவனது கண்கள் அந்த அறையின் நுழைவாயிலின் மீது பதிந்தன. அங்கே கதவு இல்லை, சுவரும் இல்லை. அவன் கூர்ந்து கவனித்த போது அந்த 5வது தளம் முழுவதிலும் ஒரு ஈக்காக்காய் கூட இல்லை என்பதைக் கண்டு அவன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான். பதற்றத்துடன் அவன் அந்த அறையை சுற்றி பார்த்தபோது அங்கு ரத்னவதியை கண்டான். அவளை பார்த்த மறுகணமே அவன் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்போது ரத்னவதி சற்று எரிச்சலான குரலில் கேட்டாள்,
அபிமன்யு, நீ இப்போது நலமாக இருக்கிறாயா? அவளது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. ஆனால் அவனது ஆற்றலை உறிஞ்சிய அந்த நெருக்கமான தருணம் அவளது நினைவுக்கு வந்தபோது அவளது முகம் தக்காளி பழத்தைப் போல சிவக்கத் தொடங்கியது. அவளது இந்த விசித்திரமான முகபாவனையைக் கண்ட அபிமன்யுவுக்கு அங்கு என்ன நடந்தது என்பது முழுமையாக புரியவில்லை. ஆனால் பயிற்சியின் போது ரத்னவதி தனக்கு உதவி செய்தாள் என்பது மட்டும் அவனுக்கு நினைவிருந்தது. இருந்த போதிலும் அந்த அறையில் மட்டுமல்ல, அந்த பிரம்மாண்டமான 5வது தளம் முழுவதிலுமே தாங்கள் இருவர் மட்டுமே தனியாக இருக்கிறோம் என்பதை அவன் உணர்ந்தான். மிகவும் கடுமையான பார்வையுடன் அவளை பார்த்து, ரத்னவதி, நீ என்னுடன் இங்கு தனியாக இருப்பது உனக்கே சரியாக படவில்லையா? அவனது எரிச்சலை புரிந்து கொண்ட ரத்னவதி தனக்காக எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. தனது கருமையான நீண்ட கண் இமைகளை கீழே தாழ்த்தியபடியே அவள் மிகவும் மென்மையாக கூறினாள், என்னை மன்னித்துவிடு. அவள் தன் மீது கொண்ட கவலையால்தான் அங்கு தங்கியிருந்தாள் என்பது அபிமன்யுவுக்கு மிக நன்றாகவே தெரியும். இருந்த போதிலும் அவளை நேராக பார்க்காமலேயே அவன் கேட்டான், நான் எவ்வளவு நாட்களாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? அவனது கேள்வியை கேட்ட ரத்னவதி எழுந்து அவனை நோக்கி நடந்து வந்தபடியே கூறினாள், நீ கடந்த 3 நாட்களாக பயிற்சியில் மூழ்கியிருந்தாய். இன்றுதான் அந்த நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்தின் முத்திரை ஒரு நாளுக்காக திறக்கப்படும் நாள். இதை கேட்ட அபிமன்யுவின் கண்களில் ஒரு மாபெரும் பிரகாசம் தோன்றியது. அவன் மிகவும் அவசரமாக, அப்படியென்றால் நாம் இப்போது உடனே கிளம்ப வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா என்று கேட்டான். அவனது முகத்தில் அப்பட்டமான உற்சாகம் தெரிந்தது. உண்மையை சொல்லப்போனால் தன்னிடம் இருந்த பெரும்பாலான அந்தாரி பூச்சிகளின் கற்களை அவன் அந்த தொட்டிக்குள் தவறுதலாக பயன்படுத்தி விட்டான். அதனால்தான் அவன் மீண்டும் அந்த பனிக்குளத்திற்குள் சென்று இன்னும் பல பழங்கால விசித்திர மாய மிருகங்களை கொன்று அவற்றின் சக்தி கற்களை கொள்ளையடிக்க விரும்பினான். அவன் கூறியதை கேட்ட ரத்னவதி மிகவும் குளிர்ந்த சந்தேகமான குரலில் கேட்டாள், நீ மீண்டும் அங்கு சென்று அந்த அந்தாரி பூச்சியின் ரத்தின கற்களை கொள்ளையடிப்பதற்காகவா இவ்வளவு அவசரப்படுகிறாய்? அவளது இந்த கேள்வியை கேட்ட மறுகணமே அபிமன்யுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய அவன் உறைந்து போய் நின்றான். பயிற்சியை முடித்துவிட்டு வெளியே வந்த அபிமன்யுவிடம், இன்றுதான் பனிக்குளத்தின் முத்திரை திறக்கப்படுகிறது என்ற செய்தியை ரத்னவதி கூறினாள். அதை கேட்டு அபிமன்யு உற்சாகம் அடைந்தான். ஆனால் ரத்னவதி அவனை சந்தேகமாக பார்த்து, மீண்டும் அங்கிருக்கும் அந்தாரி கற்களை திருடத்தான் இவ்வளவு ஆசைப்படுகிறாயா என்று நேரடியாக கேட்டான். இதை கேட்டு அதிர்ந்த அபிமன்யுவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவனது உடலில் இருந்து அசுர ஆற்றலை அவள் உறிஞ்சிய போது அதன் வீரியத்தைக் கண்டு அவன் ஏற்கனவே குளத்தில் இருந்த கற்களை திருடிவிட்டதாக அவள் தவறாக முடிவெடுத்து விட்டான். ஆனால் அது உண்மையல்ல. அதனால் அவன் உடனடியாக அவளுக்கு விளக்கினான், ரத்னவதி, நீ என்னை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த அந்தாரி பூச்சியின் கற்களை நான் பனிக்குளத்தில் இருந்து திருடவில்லை. நமது பனிக்குகைகளின் உள்ளே இருக்கும் அந்த பழங்கால குகையில் இருந்துதான் நான் அவற்றை எடுத்தேன். அது மட்டுமல்ல, அந்த அந்தாரி பூச்சிகளை உங்கள் தலைவர் இமயவர்மன் கூட அங்கே நேரில் பார்த்து இருக்கிறார் என்றார். இதை கேட்ட ரத்னவதி மிகவும் தீவிரமான குரலில் பதிலளித்தார், நீ அந்த கற்களை எப்படி திருடினாய் என்பது எனக்கு முக்கியமில்லை. ஆனால் இப்போது நீ அந்த பனிக்குளத்திற்கு செல்வது உனக்கு ஆபத்து. உன் சக்தி இப்போதுதான் திடீரென 7வது கட்டத்திற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் ஏதேனும் ஆபத்து வந்தால் உன்னால் உன் சொந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாமல் உன் உடல் சிதறிவிடும் என்று உணர்ச்சியில்லாத முகத்துடன் ரத்னவதி எச்சரித்தார். அபிமன்யு வானர குலத்திற்கு நுழைந்த நாளிலிருந்தே ரத்னவதி அவனுடன் நிறைய நேரத்தை செலவிட்டு இருந்தார். அபிமன்யு அவளுக்கு எந்த ஒரு சிறப்பு முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை என்றாலும் அவளது மனதிற்குள் அவன் மீது ஒரு மெல்லிய ஈர்ப்பு மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியிருந்தது. அதனால்தான் தனது புதிதாக அதிகரித்த இன்னும் கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலுடன் அவன் அந்த பனிக்குளத்தின் ஆபத்தான ஆழத்திற்கு சென்று மரண வலையில் சிக்கிக்கொள்வதை அவள் துளியும் விரும்பவில்லை. தனது ஆற்றலை முழுமையாக கட்டுப்படுத்த தெரியாமல் அபிமன்யு அந்த பனிக்குளத்திற்கு நுழைந்தால் அதன் ஆழத்தில் வசிக்கும் பழங்கால அந்தாரி பூச்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவன் மீது ஒரு மூர்க்கமான தாக்குதலை தொடுக்கும் என்பதை அவள் நன்கு அறிவாள். அப்படி நடந்தால் அவன் படுகாயமடைந்து மரணத்தின் விளிம்பிற்கு கூட செல்ல நேரிடும். அவளது அக்கறையை புரிந்து கொண்ட அபிமன்யு மிகவும் அமைதியான குரலில் கூறினான், அதை பற்றி நீ எந்த கவலையும் பட தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் பனிக்குளத்தின் முத்திரையை உடைக்க நான் நிச்சயமாக உதவி செய்வேன் என்று தலைவர் இமயவர்மனிடம் நான் ஏற்கனவே சத்தியம் செய்துவிட்டேன். நீயும் என்னுடன் வருவதாக இருந்தால் என்னிடம் சொல். இதை கேட்ட ரத்னவதி எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. அவள் ஒரு தீவிரமான முகபாவனையுடன் அங்கேயே அமைதியாக நின்றாள். ஒரு கணம் அவளையே ஆழமாக பார்த்த அபிமன்யு அடுத்த நொடி தனது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு மின்னலைப் போல அந்த பயிற்சி மையத்தை விட்டு அசுர வேகத்தில் வெளியேறினான். தனது உடலுக்குள் பாயும் அந்த புதிய மாபெரும் சக்தியை உணர்ந்தபடியே அவன் தனக்குள் கூறினான், இப்போது நான் அந்த சிறப்பு நுட்பத்தை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நுட்பம் மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் என் உடலுக்குள் தோன்றிய அந்த வெண்ணிற ஒளியை நான் எளிதாக பிடித்திருப்பேன். அப்படி கூறியபடியே தனக்காக காத்துக் கொண்டிருந்த அதியரசனை சந்திப்பதற்காக அவன் அதிவேகத்தில் பறந்து சென்றான். பயிற்சி மையத்திற்கு வெளியே பறந்து வந்த அபிமன்யு தனது புதிய ஆற்றலை அனுபவித்துக் கொண்டிருந்த போது திடீரென தனது முதுகுக்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி தோன்றுவதை அவன் உணர்ந்தான். அவன் திரும்பி பார்க்காமலேயே கேட்டான், மூத்தவர் ரணமாளி அவர்களே, நீங்கள் தானா வந்திருக்கிறீர்கள்?
மறுபுறம் தன்னிடம் புதிதாக கிடைத்த ஆன்ம சக்தியை அபிமன்யு உடனடியாக பயன்படுத்த தொடங்கிவிட்டதைக் கண்ட ரணமாலி ஆச்சரியத்துடன் புன்னகைத்தார். நம்பவே முடியவில்லை அபிமன்யு. உனக்கு கிடைத்த புதிய ஆன்ம சக்தியை இவ்வளவு விரைவாக உன்னால் பயன்படுத்த முடிகிறதா? உண்மையை சொல்லப் போனால் இதை உன்னிடம் சொல்வதற்கு எனக்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் திறமையை பொறுத்தவரை நீ என்னை விட பல மடங்கு உயரத்தில் இருக்கிறாய். உன்னுடைய இந்த மாபெரும் திறமைதான் எதிர்காலத்தில் என்னை விட உன்னை ஒரு கற்பனை கெட்டாத பலசாலியாக மாற்றப் போகிறது என்று அவர் கூறும்போதே அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இதை கேட்ட அபிமன்யு பணிவான குரலில் பதிலளித்தார். உங்களது மாபெரும் புகழ்ச்சிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆனால் இவை அனைத்தும் உங்களின் உதவி, அதியரசனின் உதவி மற்றும் ரத்னவதியின் உதவியால் மட்டுமே சாத்தியமானது என்பதை நான் மிக நன்றாகவே அறிவேன். நீங்கள் அனைவரும் எனக்கு எந்த அளவிற்கு உதவி இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார். அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தாலும் அவனது வார்த்தைகளில் ஒரு துளி கூட அகங்காரம் இல்லை. இதைக் கண்ட ரணமாலி சத்தமாக சிரித்துவிட்டு, உனது மாபெரும் சக்தியின் மீது உனக்கு எந்த ஒரு கர்வமும் இல்லை என்பதை காணும் போது எனக்கு ஆச்சரியமாகவும் அதே வேளையில் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இளைஞனே என்றார். அதற்கு பதிலாக அபிமன்யு மிகவும் கனிவாக புன்னகைத்தான். பின்னர் சற்று தயக்கத்துடன் அபிமன்யு கேட்டார், உண்மையில் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டும். அவனது தயக்கத்தை கண்ட ரணமாலி மிகவும் தீவிரமான தொனியில், என்னிடம் நீ எந்த ஒரு தயக்கமும் காட்ட தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேள் என்றார். இதை கேட்ட அபிமன்யு புன்னகைத்துக் கொண்டே, நான் வைத்தியர் அதியரசனை சந்திக்கவே வந்தேன். ஆனால் இந்த வானரகுலம் முழுவதிலும் ஒரு தேவோதய வீரரின் ஆற்றல் கூட என்னால் உணர முடியவில்லையே. என்னால் இங்கு யாருடைய சக்தியையும் ஒரு துளி கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை வானரகுலத்தின் மீது எவனாவது தாக்குதல் நடத்திவிட்டானா? ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள ஆற்றல்களின் அழுத்தம் அசுர வேகத்தில் அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று கேட்டான். அவனது முகத்தில் ஆச்சரியமும் குழப்பமும் அப்பட்டமாக தெரிந்தது. இதைக் கேட்ட ரணமாலி மிகவும் தீவிரமான கர்வமான குரலில் பதிலளித்தார். அபிமன்யுவின் சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் ரணமாலி நிலைமையை விளக்கினார். இன்று பணிக்குலத்திற்குள் நுழையும் மிக முக்கியமான நாள் என்பதால் தலைவர் இமயவர்மன், அதியரசன் மற்றும் முக்கிய வீரர்கள் அனைவரும் ஏற்கனவே அங்கு சென்று விட்டனர். அவர்கள் 10 மாவீரர்களுடன் இணைந்து அந்த பணிக்குலத்தை சுற்றி ஒரு பரிமாண பூட்டை உருவாக்கி உள்ளதால் தான் உன்னால் யாருடைய ஆற்றலையும் உணர முடியவில்லை. நீ பயிற்சியை முடித்து வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற தலைவரின் கட்டளைப்படி நான் இங்கேயே இருந்தேன். நீ தயாராக இருந்தால் இப்போதே உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறி அவனை புறப்படச் சொன்னார். இதைக் கேட்ட அபிமன்யு சம்மதம் தெரிவிக்கும் வகையில் தலையசைத்தார். இருப்பினும் ஒரு பணிக்குலத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே குலத்தின் இத்தனை பலசாலிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் பரிமாண பூட்டையா உருவாக்குகிறார்கள் என்பதை கேட்டு அவன் மிகுந்த ஆச்சரியமடைந்தான். இதற்கு முன்பு இந்திரபுரி சாம்ராஜ்யத்தில் இருந்த அந்த மர்மமான மூதாதையர் குகையின் வெளியே மட்டுமே அவன் ஒரு பஞ்சபூத பூட்டை கண்டிருந்தான். இருந்த போதிலும் தனது தேவையற்ற எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தனது ஆற்றலை விடுவித்து பனிக்குகைகளின் பிரமைக்குள் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த ரணமாலியை அவன் பின்தொடர்ந்தான். தனது புதிய மாபெரும் ஆற்றலின் உதவியுடன் இந்த குகை முழுவதும் வலை போல பின்னப்பட்டிருந்த அந்த ஆபத்தான ஆற்றல் பொறிகளை அபிமன்யுவால் மிக தெளிவாக உணர முடிந்தது. ஒருவேளை அவனது ஆன்ம சக்தி மட்டும் இவ்வளவு வலிமையாக மாறாமல் இருந்திருந்தால் இந்த மாபெரும் மரண பொறிகளை அவனால் ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். சுமார் 2 மணி நேரமாக ரணமாலியுடன் தொடர்ந்து பறந்து சென்ற பிறகு வெண்புகையால் சூழப்பட்ட ஒரு மர்மமான பகுதியை அபிமன்யு கண்டான். தான் இப்போது நீலவஜ்ர தாமரை பணிக்குலத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த வெண்புகையை கடந்து செல்வதற்கு முன்பாகவே ரணமாலி திடீரென 100 மீட்டர் தொலைவிலேயே நின்று விட்டார். இதைக் கண்ட அபிமன்யுவின் கண்களில் கவலை படர்ந்தது. அவனது கவலையை கவனித்த ரணமாலி புன்னகைத்துக் கொண்டே, இதற்காக நீ இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. உனக்கு ஏதேனும் தெரிகிறதா என்று கேட்டபடியே முன்னால் இருந்த அந்த வெற்றிடத்தை நோக்கி தனது கையை நீட்டினார். அவர் கை காட்டிய திசையை அபிமன்யு உற்று நோக்கினார். ஆனால் விஷத்தன்மை கொண்ட வெண்புகையால் நிரம்பிய ஒரு பனிக்குகையை தவிர அங்கு வேறு எதுவுமே அவனது கண்களுக்கு தெரியவில்லை. அந்த புகையை விளக்குவதற்காக குகைக்குள் சில பிரகாசமான மாயக்கற்கள் வைக்கப்பட்டியே முன்னால் இருந்த அந்த வெற்றிடத்தை நோக்கி தனது கையை நீட்டினார். அவர் கை காட்டிய திசையை அபிமன்யு உற்று நோக்கினார். ஆனால் விஷத்தன்மை கொண்ட வெண்புகையால் நிரம்பிய ஒரு பனிக்குகையை தவிர அங்கு வேறு எதுவுமே அவனது கண்களுக்கு தெரியவில்லை. அந்த புகையை விளக்குவதற்காக குகைக்குள் சில பிரகாசமான மாயக்கற்கள் வைக்கப்பட்டிருப்பதை மட்டுமே அவனால் காண முடிந்தது. இது அங்கு மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமே. அதனால்தான் அவனது முகத்தில் குழப்பம் நிலவியது. திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் தனது கண்களை மூடிக்கொண்டு தனது ஆன்ம சக்தியை முழுமையாக பயன்படுத்தினான். அந்த இடத்தில் தலைவர் இமயவர்மன், வைத்தியர் அதியரசன், உக்கிரபாணி, மூத்தவர் வனபதி மற்றும் ரத்னவதி உட்பட 30க்கும் மேற்பட்ட மாபெரும் பலசாலிகளின் ஆற்றல்களை அவனால் மிக தெளிவாக உணர முடிந்தது. இதை உணர்ந்த மறுகணமே அவனது முகத்தில் ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி இன்னும் சற்று ஆழமாக ஊடுருவி பார்க்க அவன் முயற்சித்த போது
திடீரென ஒரு கொடூரமான அதிர்ச்சி அவனை பயங்கரமாக தாக்கியது. அவன் உடனடியாக தனது கண்களை திறந்து மிகவும் பதற்றமான குரலில் கூறினான், அது ஒரு அதிபயங்கரமான கொடூரமான தாக்குதல். நான் மட்டும் எனது ஆன்மாவை உடனடியாக எனது உடலுக்குள் இழுத்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் ஒரு மாபெரும் மரண வலையில் சிக்கி இருப்பேன். அந்த பேரதிர்ச்சியில் இருந்து அவன் மீள்வதற்கு முன்பாகவே மிகவும் கோபமான ஒரு மாபெரும் இடி முழக்கத்தை போன்ற ஒரு குரல் அங்கிருந்து ஒலித்தது. உனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி எங்களை வலுக்கட்டாயமாக ஒட்டு கேட்பதை நீ இப்போதாவது நிறுத்தப் போகிறாயா அல்லது உன் உயிரை எடுக்க வேண்டுமா? இந்த கொடூரமான குரலை கேட்ட அபிமன்யுவின் முகம் மரண பயத்தால் வெளிரி போனது. அவன் தடுமாறி சில அடிகள் பின்னால் நகர்ந்து ரணமாலியை பார்த்தான். அபிமன்யுவின் முகத்தில் வழிந்த வியர்வையை கண்ட ரணமாலி சத்தமாக சிரித்துக் கொண்டே கேட்டார், என்ன ஆனது அபிமன்யு? ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? அபிமன்யு மிகவும் தீவிரமான தொனியில் பதில் அளித்தார். தலைவர் இமயவர்மன், அதிகரசன் மற்றும் அனைவரின் ஆற்றல்களையும் என்னால் தெளிவாக உணர முடிகிறது. ஆனால் எனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அவர்களை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள நான் முயன்ற மறுகணமே ஒரு கற்பனை கெட்டாத மாபெரும் சக்தி என் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியது. அவனது முகத்தில் லேசான மரண பீதி அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் இதைக் கண்ட ரணமாலியின் முகத்தில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மாறாக அவர் அமைதியாக விளக்கினார், இதற்காக நீ பயப்பட தேவையில்லை. உன்னை தாக்கிய அந்த மாபெரும் சக்திகள் வேறு யாரும் அல்ல. அவர்கள் எனது குலத்தின் மிக சக்தி வாய்ந்த மூத்தவர்கள் மற்றும் எனது குலத்தின் முன்னாள் தலைவர்கள். இப்போது அவர்கள்தான் இங்கு தங்கி இந்த பனிக்குளத்தை இரவு பகலாக பாதுகாத்து வருகிறார்கள். பின்னர் ரணமாலி தனது தொண்டையை செருமிக் கொண்டு மிகவும் சத்தமாக முழங்கினார், மாபெரும் மூத்தவர் சிவநம்பி மற்றும் திருபாலன் அவர்களே, தயவு செய்து இந்த பரிமாண பூட்டை திறந்து எங்களை பனிக்குளத்திற்கு செல்ல அனுமதிப்பீர்களா? அவர் அப்படி பேசும்போது அவரே ஒரு கற்பனை கெட்டாத மாபெரும் பலசாலியாக இருந்த போதிலும் அவரது குரலில் அப்பட்டமாக தெரிந்த அந்த ஆழமான பணிவையும் மரியாதையையும் அபிமன்யுவால் தெளிவாக உணர முடிந்தது. அபிமன்யுவை மாபெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயம் என்னவென்றால், ரணமாலியின் கூற்றுப்படி அங்கு 2 மாபெரும் மூத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அபிமன்யுவால் அவர்களது ஆற்றலின் ஒரு துளியை கூட கண்டுபிடிக்கவோ உணரவோ முடியவில்லை. அவன் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அவனது உடலில் இருந்து முடிகள் அனைத்தும் பயத்தால் குத்திட்டு நின்றன. அவனுக்குள் இருந்த மாபெரும் அசுர ஆற்றல்கள் கூட மரண பயத்தில் நடுங்கத் தொடங்கின. அவன் உடனடியாக தனது பார்வையை முன்னோக்கி திருப்பினான். அங்குள்ள விண்வெளி திடீரென ஒரு மாய கண்ணாடியைப் போல வளைந்து நெளிய தொடங்கியது. அடுத்த நொடி 2 மூத்தவர்களின் உருவங்கள் அங்கே தோன்றின. அவர்களது உடல்கள் மனித உருவத்தைப் போலவே இருந்தாலும் அவர்கள் 20 அடிக்கும் மேற்பட்ட அசுர உயரத்தை கொண்டிருந்தனர். சுருக்கங்கள் நிறைந்த அவர்களது முகங்களில் ஒரு கற்பனை கட்டாத அகங்காரம் மற்றும் கர்வம் குடிக்கொண்டிருந்தது. அந்த மாபெரும் கர்வம் இந்த ஒட்டுமொத்த வானத்தையே அவர்களுக்கு முன்னே தலைவணங்கச் செய்யும் அளவிற்கு அசுரத்தனமாக இருந்தது. அபிமன்யு அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் அமரோதய நிலையின் 7வது கட்டத்தை கடந்திருந்த போதிலும் தமக்கு முன்னே நிற்கும் அந்த மூத்தவர் சிவநம்பி மற்றும் திருபாலன் ஆகிய இருவரின் உண்மையான பலத்தை அவனால் ஒரு சிறிய அளவிற்கு கூட கணிக்க முடியவில்லை. அந்த 2 ராட்சத மூத்தவர்களும் தங்களது கூர்மையான பார்வையை அவன் மீது பதித்த போது அவன் அவர்களையே இமைக்காமல் வெறித்து பார்த்தான். அப்போது ரணமாலி மிகவும் பயபக்தியோடு கனத்த குரலில் கூறினார், நமது குலத்தின் மாபெரும் மூத்தவர்களே, முன்னாள் தலைவர்களே, எனது மரியாதையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்படி கூறியபடியே அவர் தனது தலையை தாழ்த்தி மிகவும் பணிவாக வணங்கினார். இதைக் கண்ட அபிமன்யுவும் உடனடியாக தனது கைகளை கூப்பி அவர்களை வணங்கினார். அவர்களில் ஒருவர் மிகவும் அதிகார தோரணையுடன் இடிபோல முழங்கினார், ரணமாலி, உனக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? அழைப்பு இல்லாமல் ஏன் நீ இங்கு மீண்டும் மீண்டும் வருகிறாய்? பணி பயிற்சி மையத்தில் இமயவர்மன் நேரில் வந்து உன்னை பரிந்துரைத்தாலும் இங்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீ சரியாக செய்யவில்லை என்றால் நான் உன்னை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டேன். தலைவர் கூட உன்னை உள்ளே வரவிட மாட்டார். அவர் இப்படி கூறும்போது அந்த மாபெரும் மூத்தவர் திருபாலனின் கண்களில் கோபம் நெருப்பாக கொழுந்துவிட்டு எரிந்தது. அபிமன்யுவும் ரணமாலியும் பனிக்குளத்தை அடைந்த போது சிவநம்பி மற்றும் திருபாலன் என்ற 2 மூத்த வீரர்கள் அவர்களை தடுத்தனர். ஒரு மனிதனை தங்கள் எல்லைக்குள் அனுமதித்ததற்காக அவர்கள் கடும் கோபமடைந்தனர். ரணமாலி, இந்த மனித குலத்து இளைஞன் உதவியின்றி நம்மால் முத்திரையை உடைக்க முடியாது. அதனால்தான் இந்த பரிமாண பூட்டை அகற்றி எங்களை உள்ளே நுழைய அனுமதிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இதை கூறிவிட்டு ரணமாலி அந்த 2 மாபெரும் மூத்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த மரியாதையை செலுத்தும் விதமாக தலையை சற்றே தாழ்த்தி வணங்கினார். அபிமன்யு இந்த சம்பவங்கள் அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் இந்த இடத்தில் எந்த ஒரு தேவையற்ற வார்த்தைகளையும் பேசக்கூடாது என்று ரணமாலி அவனுக்கு முன்கூட்டியே கடுமையாக எச்சரித்திருந்தார். ரணமாலியின் விளக்கத்தை கேட்ட அந்த 2 மூத்தவர்களும் பெரும் வியப்பில் ஆழ்ந்தனர். 20 வயதான அபிமன்யு அமரோதய நிலையின் 7வது கட்டத்தை எட்டியிருப்பதையும் 2 பஞ்சபூத சக்திகளை கட்டுப்படுத்துவதையும் கண்டு அவர்கள் மலைத்து போயினர். அப்போது சிவநம்பி தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அபிமன்யுவின் மனதிற்குள் மட்டும் கேட்குமாறு ரகசியமாக பேசினார். உன்னிடம் வர்ணபூத சக்தி மட்டுமின்றி
சுத்திகரிக்கப்பட்ட நிலபூத சக்தியும் இருப்பதை உணர்கிறேன். இளைஞனே, நீ என்னை வியக்க வைத்து விட்டாய். அந்த ரகசிய பாராட்டை தொடர்ந்து அடுத்த கணமே அந்த 2 மாபெரும் மூத்தவர்களும் தங்களது அசுர ஆற்றல்களை பொங்கி எழச் செய்து அந்த பிரம்மாண்டமான பரிமாண பூட்டை திறக்கத் தொடங்கினர். இதைக் கண்ட அபிமன்யுவின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி நிலவியது. தன்னிடம் ஒளிந்திருக்கும் 2 மாபெரும் பஞ்சபூத சக்திகளை மூத்தவர் சிவநம்பி இவ்வளவு எளிதாக கண்டறிந்ததை அவனால் துளியும் நம்ப முடியவில்லை. அது மட்டுமின்றி அவர் தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி நேரடியாக தன்னுடன் உரையாடிய அந்த உன்னத நிலை அவனை பெருந்திகைப்பில் ஆழ்த்தியது. அவர்களது அந்த மாபெரும் கற்பனை கெட்டாத திறமைகளை உணர்ந்த மறுகணமே அபிமன்யுவின் உடல் மரண பயத்தில் லேசாக சிலிர்த்தது. அதே கணத்தில் அவனுக்கு ஒரு பழைய நினைவு திடீரென உதித்தது. அவன் தற்செயலாக இந்த பனிக்குளத்தின் ஆழத்திற்கு சென்று இருந்தபோது அங்கிருந்த பழங்கால அந்தாரி மாயப்பூச்சிகள் உருவாக்கிய மரண வலையிலிருந்து ஒரு மர்மமான ஆன்ம சக்திதான் அவனை தப்ப வைத்து அவனது உயிரை காப்பாற்றியது. ஒருவேளை என்னை அன்று மரணத்திலிருந்து மீட்டது இந்த மூத்தவர் சிவநம்பியாக இருக்குமோ என்ற எண்ணம் அவனது மனதிற்குள் மின்னலாக வெட்டியது. அந்த எண்ணத்துடனேயே அபிமன்யு அந்த 2 மாபெரும் ராட்சத மூத்தவர்களை மிகவும் பிரமிப்போடு பார்த்தான். அபிமன்யுவின் பார்வை தனக்கு முன்னால் மலை போல நின்று இருந்த அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் கவசத்தின் மீது நிலைத்தது. அதன் மேற்பரப்பில் ஒட்டி கொண்டிருந்த மர்மமான குறியீடுகளை பார்த்த நொடியில் அவன் உடல் சிலிர்த்தது. இது ஒரு பரிமாணச் சிறை. பகவஜர நிலையின் உச்சியில் இருக்கும் தட்சகனால் கூட இதை ஒரு கீழலிட முடியாது என அபிமன்யு மலைத்து நின்றான். திடீரென இடி முழக்கத்துடன் அந்த பகுதியே அதிர கண்ணுக்கு தெரியாத கரங்கள் அந்த கவசத்தை பிளப்பது போல அது நடுங்கியது. அடுத்த நொடி இரத்த சிவப்பு ஒளியுடன் ஒரு மாய சுரங்கப்பாதை அங்கே உருவானது. அது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு மாபெரும் அசுரனின் வாய் மெல்ல திறப்பதைப் போல அச்சுறுத்தலாக இருந்தது. அந்த பரிமாண பூட்டு முழுமையாக திறக்கப்பட்டு சுரங்கப்பாதை திறக்கப்பட்ட மறுகணமே மூத்தவர் ரணமாளி ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. அபிமன்யு, காலம் பொன் போன்றது, சற்றும் தயங்காதே, சீக்கிரம் வா என்று இடிமுழக்கமாய் ஆணையிட்டு விட்டு ஒரு மின்னலைப் போல அந்த இருளுக்குள் பாய்ந்தார். அபிமன்யுவும் அவரை பின்தொடர்ந்தார். அந்த பாதை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் உள்ளே செல்லச் செல்ல அது ஒரு முடிவில்லாத கால சுரங்கத்தைப் போல நீண்டு கொண்டே போனது. அங்கே திசைகளிலோ தூரமோ எதையும் கணிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த மர்ம பாதையில் அசுர வேகத்தில் பயணித்த பிறகு தூரத்தில் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று தெரிந்தது. அந்த ஒளியின் நடுவே சில உருவங்கள் மங்களாக தென்பட்டன. நெருங்கி சென்றபோதுதான் தெரிந்தது அங்கே தலைவர் இமயவர்மன் ஒரு சிலையைப் போல கம்பீரமாக காத்துக் கொண்டிருந்தார். இதைக் கண்ட அபிமன்யு வியப்புடன் தனக்குள் கேட்டுக்கொண்டார். இதுதான் பரிமாண பூட்டா? இதை கடந்து வருவதற்கு எனக்கே அரை மணி நேரம் ஆகிறது என்றால் இதை உருவாக்குவதற்கு இவர்கள் எவ்வளவு மாபெரும் அசுர ஆற்றலை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அதை பற்றி சிந்தித்து எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்தான். அந்த சுரங்கப்பாதையை விட்டு வெளியே வந்த மறுகணமே அவனை சுற்றிலும் நிரம்பியிருந்த அந்த அடர்த்தியான கொடூரமான விஷத்தன்மை கொண்ட வெண்புகையை அவன் மீண்டும் உணர்ந்தான். இதற்கு முன்பு தற்செயலாக இந்த பனிக்குளத்தின் ஆழத்திற்கு வந்த போதும் இதே நரக வேதனையை அவன் அனுபவித்திருந்தான். அடர்ந்த புகையினோடே ஒரு கம்பீரமான குரல் இடி முழக்கமாய் ஒலித்தது. சரியான தருணத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாய் அபிமன்யு. உன் வருகையை இந்த பனிக்குளமே உணர்ந்து விட்டது போலிருக்கிறது. அபிமன்யு நிமிர்ந்து பார்த்தான். அங்கே விலையுயர்ந்த ரத்தின சிவப்பு நிற பட்டு அங்கி அணிந்தபடி அதிகாரம் சொட்ட சொட்ட நின்று இருந்தார் தலைவர் இமயவர்மன். அவர் அபிமன்யுவை ஏறிட்டு பார்த்த அடுத்த கணமே அவரது முகத்தில் இருந்து புன்னகை மறைந்து மாபெரும் வியப்பு குடியேறியது. அவர் திகைப்புடன் கேட்டார், அபிமன்யு, இது நீதானா? உன் உடலில் இருந்து வெளிப்படும் இந்த ஆன்ம அதிர்வுகள் இது எப்படி சாத்தியம்? சில நாட்களுக்கு உனது ஆற்றல் இப்படி ஒரு அசுர வளர்ச்சியை எட்டியிருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லையே. அவரது கண்கள் அபிமன்யுவின் ஆழமான மாற்றத்தைக் கண்டு நிலைக்குத்தி நின்றன. உனது ஆன்ம சக்தி, நீ ஆன்ம வளர்ச்சியின் முதல் கட்டத்தை முழுமையாக கடந்து விட்டாய் என்பதை என்னால் மிக தெளிவாக உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, உனது ஆற்றல் அமரோதய நிலையின் 7வது கட்டத்தில் இருந்து இப்போது 8வது கட்டத்திற்கு உயர்ந்து விட்டதே. சில நாட்களுக்கு முன்பு அமரோதய நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அதே இளைஞன்தான் நீ என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. உண்மையைச் சொல்ல போனால் இப்போது என் மாபெரும் ஆற்றலைக் கொண்டு கூட உன்னை கட்டுப்படுத்த முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது என்றார் வியப்புடன். இதைக் கேட்ட அபிமன்யு மிகவும் கனிவாக புன்னகைத்து அமைதியாக தலையசைத்தான். அவனிடம் சொல்வதற்கு வேறு எந்த வார்த்தைகளும் இல்லை. அப்போது உக்கிரபாணி, வைத்தியர் அதிகரசன், மூத்தவர் வனபதி மற்றும் சிலர் அவனை நோக்கி வருவதை அவன் கண்டான். ஆனால் அவனது கண்கள் அவர்களுக்கு பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த ரத்னவதியின் மீதே நிலைத்திருந்தன. அவர்கள் அனைவரையும் பார்த்ததும் அபிமன்யுவின் முகத்தில் இருந்த புன்னகை மேலும் விரிவடைந்தது. அவன் அதிகரசனை பார்த்து மிகவும் தாழ்ந்த குரலில் கேட்டான், அதிகரசன் அவர்களே, குலத்தின் மூத்தவர்கள் உங்களை இங்கு வரக்கூடாது என்று கடுமையாக தடை விதித்திருந்தார்களே,
பிறகு எப்படி நீங்கள் இங்கு வந்தீர்கள்? இதை கேட்ட அதிகரசன் நேரடியாக எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக தனது தொண்டையை செருமிக் கொண்டு தலைவர் இமயவர்மனை சைகையால் சுட்டிக்காட்டினார். இதிலிருந்து இமயவர்மனின் ஒப்புதலோடுதான் அதிகரசன் இங்கு வந்திருக்கிறார் என்பதை அபிமன்யு உடனடியாக புரிந்து கொண்டார். அபிமன்யுவின் கவனம் பிரம்மாண்டமான பனிக்குளத்தின் மீது திரும்பியது. கவசத்தால் சூழப்பட்ட அந்த குளத்தை சுற்றி பல குகைப்பாதைகள் இருந்தன. உள்ளே அடர்ந்த வெண்புகை மட்டுமே தெரிந்தாலும் அதிலிருந்து கசிந்த தீவிரமான விஷ ஆற்றலை அவனால் உணர முடிந்தது. ஒரு சாதாரண அமரோதய வீரன் ஒருவேளை அந்த ஆற்றலை தவறுதலாக உறிஞ்சினால் அந்த விஷத்தின் தாக்கத்தில் இருந்து அவன் நிச்சயமாக உயிர் பிழைக்கவே முடியாது என்பதை அபிமன்யு அறிந்திருந்தார். அபிமன்யுவின் அபார வளர்ச்சியைக் கண்டு வியந்த உக்கிரபாணி அவனை நோக்கி வந்து தன் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். அபிமன்யு, ஒவ்வொரு முறையும் நீ என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய். உன்னை போன்ற ஒரு மாபெரும் வீரன் எங்கள் குலத்தில் பிறந்திருந்தால் என் திறமையெல்லாம் உன் முன்னே ஒரு சிறு தூசுக்கு சமமாகத்தான் இருந்திருக்கும் என்று உக்கிரபாணி கூறினார். அவர் வார்த்தைகளில் பொறாமை ஏதுமின்றி அபிமன்யுவின் மீதான மாபெரும் மரியாதையும் வியப்பும் மட்டுமே நிறைந்திருந்தது. மறுபுறம் அபிமன்யு இப்போது வானர குலத்தின் இந்த மாபெரும் உலகத்தை சற்று புரிந்து கொள்ள தொடங்கியிருந்தார். நேற்றைய தினம் வரை அவன் வெறும் சாதாரண இளைஞனாகவே இருந்தான். ஆனால் இன்று அமரோதய நிலையின் 8வது கட்டத்தை எட்டிய ஒரு மாபெரும் அசுர வீரனாக மாறியிருந்தான். இருந்த போதிலும் அவனுக்குள் ஒரு துளி கூட அகங்காரம் எழவில்லை. ஏனென்றால் தன்னை விட கற்பனை கெட்டாத மாபெரும் சக்தி கொண்ட பல கொடூரமான வீரர்களை அவன் ஏற்கனவே நேரில் சந்தித்திருந்தான். இதை நினைத்து பார்த்த அவனுக்கு அவனோடு தொடர்புடைய மற்ற வீரர்களின் நினைவுகள் வந்தன. சுரங்கப்பாதையில் முன்னேறும்போது மர்மவாசல் போட்டியின் இறுதிக்கட்டத்தில் காத்துக் கொண்டிருக்கும் தனது நண்பர்களையும் குரு தாமாவையும் ஒரு கணம் நினைத்துக் கொண்டான். அவர்கள் தன்னை விட கடுமையாக பயிற்சி செய்திருப்பார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். இந்த கவலையான எண்ணங்கள் அவனது மனதிற்குள் சுழன்ற போது அவனது முகபாவனைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தன. இதை கவனித்த அதிகரசன் மிகவும் தீவிரமான குரலில், அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டபடியே அவனது முதுகில் ஆதரவாக தட்டினார். அவரது குரலை கேட்ட அபிமன்யு தனது உணர்ச்சிகளை மறைத்துக்கொண்டு புன்னகையுடன் பதிலளித்தார். நான் மிக நன்றாகவே இருக்கிறேன் மூத்தவரே. பின்னர் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த இடம் முழுவதும் வானர குலத்தின் மாபெரும் வீரர்கள் கூடியிருந்தனர். அவனது பார்வை தனது குலத்தின் மூத்தவர்களுடன் நின்று கொண்டிருந்த யுவராஜனின் மீது விழுந்தது. திடீரென்று அபிமன்யுவின் ரத்தத்தை கொதிக்க வைக்கும் ஒரு காட்சியை அவன் அங்கே கண்டான். அங்கே மகாயாளி குலத்தைச் சேர்ந்த மாவீரர்களும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த மறுகணமே அபிமன்யுவுக்கு அவனது நெருங்கிய நண்பனான சராயுவின் நினைவு வந்தது. சராயு இப்போது வானர குலத்தின் எல்லையில் உள்ள அவனது அறையில்தான் உறங்கிக் கொண்டும் பயிற்சி செய்து கொண்டும் இருந்தான். சராயுவின் தாயாரின் அந்த பயங்கரமான கொடூரமான மரணத்திற்கு முழு முதல் காரணமே இந்த மகாயாளி குலத்தவர்கள்தான். அவர்களை நேரில் கண்டதும் அபிமன்யுவின் உள்ளத்தில் மாபெரும் கோபம் எரிமலையாக வெடித்தது முற்றிலும் இயல்பானதே. தனது ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட அவன் மகாயாளி குலத்தை மட்டுமின்றி இன்னும் சில மாபெரும் குலங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கே வந்திருப்பதை கவனித்தார். அவர்களில் இருந்த இளைய தலைமுறை வீரர்கள் அனைவரும் அமரோதய நிலையின் 5வது கட்டத்திற்கும் மேலான அசுர ஆற்றலை கொண்டிருந்தனர். சரியாக அந்த நேரத்தில் தலைவர் இமயவர்மன் கூட்டத்தின் முன்னே வந்து கம்பீரமாக முழங்கினார். வீரர்களே, வருடத்தில் ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் இந்த நீல வஜ்ர தாமரை பனிக்குளம் இன்று திறக்கப்படுகிறது. உங்கள் இலக்கு ஒன்றுதான். உள்ளே சென்று அந்த அரிய வகை தாமரைகளை எங்களுக்காக கொண்டு வர வேண்டும். இதற்கு பிரதிபலனாக ஒரு முழு பகல் பொழுது இந்த பனிக்குளத்திற்குள் தங்கி உங்கள் ஆற்றலை அசுர வேகத்தில் வளர்த்துக் கொள்ள நான் அனுமதி அளிக்கிறேன். எந்த குழு அதிக தாமரைகளை சேகரிக்கிறதோ அந்த வீரர்களுக்கு ஒரு நீலவஜர தாமரை பரிசாக வழங்கப்படும் என இமயவர்மனாகிய நான் சத்தியம் செய்கிறேன். ஆனால் எச்சரிக்கை, எவராவது இந்த தாமரைகளை திருட முயன்றால் வாழ்நாள் முழுவதும் இந்த பனிக்குளமே உங்களுக்கு சிறைச்சாலையாக மாறும். இதுவே எனது இறுதி தீர்ப்பு. ஒரு ஆழமான பெருமூச்சு விட்டு அவர் மீண்டும் கூறினார். இந்த பனிக்குளத்திற்குள் இருக்கும் வெண்புகை ஆற்றலின் மாபெரும் சக்தி உங்களுக்கு தெரியாததல்ல. இதற்குள் நீங்கள் செய்யும் ஒரு நாள் பயிற்சி என்பது வெளி உலகத்தில் நீங்கள் செய்யும் 6 மாத பயிற்சிக்கு முற்றிலும் சமமானதாகும். இந்த மாபெரும் உண்மையை கேட்ட அங்கிருந்த அனைவரின் கண்களும் பேராசையுடன் பிரகாசித்தன. இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு மாபெரும் பலசாலியாக மாறுவதை விட சிறந்த வாய்ப்பு அவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் இமயவர்மன் அவர்களை கடுமையாக எச்சரித்தார். பயிற்சியின் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துவிட வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் ஒரு முழு வருடத்திற்கும் இங்கேயே சிறைப்பட்டு மரண வேதனையை அனுபவிக்க நேரிடும். எப்போது நீங்கள் உங்களது இளம் வீரர்களை உள்ளே அனுப்பலாம். மேலும் ஒரு மாபெரும் எச்சரிக்கை, இந்த பனிக்குளத்தின் கொடூரமான ஆழத்தில் பழங்கால அந்தாரி மாய மிருகங்களின் மாபெரும் குளமே வாழ்ந்து வருகிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையென்றால் உங்களது உயிரையே நீங்கள் இழக்க நேரிடும். அவரது முகம் மிக கடுமையானதாக இருந்தது. நடக்கும் அனைத்தையும் பார்த்து இமயவர்மன் கூறியதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சியடைந்தார். அவன் உடனடியாக கேட்டான், தலைவர் இமயவர்மன் அவர்களே, இந்த மகாயாளி குளமும் உங்கள் பனிக்குளத்தின் ஒரு அங்கம்தானா
இமயவர்மன் ஒரு கசப்பான புன்னகையுடன் பதிலளித்தார். இல்லை அபிமன்யு, இதை சொல்வதற்கு எனக்கே மிகவும் அவமானமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மாபெரும் இயற்கை அதிசயத்தை நம் குலத்தால் மட்டுமே தனியாக பாதுகாப்பது இப்போது மிகவும் கடினமாகிவிட்டது. அதனால்தான் மாய மிருகங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு காலத்தில் தேவோதய நிலையில் இருந்த பல பழங்கால குலங்களின் உதவியை நாட நமது மூத்தவர்கள் முடிவு செய்தனர். அவர் அந்த பனிக்குலத்தையே பார்த்தபடி தொடர்ந்து கூறினார். நாம் மட்டும் எப்படி செய்யாமல் இருந்திருந்தால், நாம் எப்படி அந்த வர்ணபூத சக்தியை பாதுகாக்க தவறிவிட்டோமோ அதே போல இயற்கை நமக்கு அளித்த இந்த மாபெரும் பொக்கிஷத்தையும் நாம் என்றோ இழந்திருப்போம். அதன் பிறகு அவரது கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவர் ஆத்திரத்துடன் முழங்கினார். அபிமன்யு, ஒரு காலத்தில் இந்த இச்சாதாரி குலமும் நமது பனிக்குகைகளில் நமக்கு பின்னால் நிழலாகத்தான் வாழ்ந்து வந்தது. ஆனால் அந்த துரோகி தட்சகன் செய்த ஒரு செயல் நமது குலத்தின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டது. நமது உயிர் நாடியான அந்த வர்ணபூத சக்தியை வஞ்சகமாக திருடிக் கொண்டு தன் கூட்டத்தோடு அந்த மர்ம நீர்வீழ்ச்சியின் பனிப்புகை பள்ளத்தாக்கில் ஒளிந்து கொண்டான். அன்று அவன் செய்த அந்த துரோகத்தால் தான் இன்று வரை இந்த பனிக்குலத்தின் முத்திரையை உடைக்க முடியாமல் நாம் பலம் இழந்து நிற்கிறோம். அவர் பேசும்போது அவரது கண்களில் தெரிந்த அந்த தீவிரம் அப்பட்டமான கொலைவெறியை வெளிப்படுத்தியது. அந்த துரோகத்திற்கு பழிவாங்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அவன் திருடிச் சென்றதை மீட்பது மட்டுமின்றி அவனது குலத்தையே இந்த பணியால் உறையச் செய்யும் வரை என் ஆத்திரம் அடங்காது. தலைவர் இமயவர்மன் அங்கு கூடியிருந்த பழங்கால மாயமிருக குலங்களின் வருகைக்கான ரகசியத்தை அபிமன்யுவிடம் விவரிக்கத் தொடங்கினார். அவர் பேசும்போது அவரது கண்கள் அப்பட்டமான கோபத்தையும் ஆழமான விரக்தியையும் ஒரு சேர வெளிப்படுத்தின. அவர் மிகவும் தீவிரமான கனத்த குரலில் கூறினார். அபிமன்யு, இந்த குலத்திற்குள் இருக்கும் அந்த மாபெரும் முத்திரையை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து அதை முழுமையாக உடைப்பாய் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். ஒருவேளை அது நடந்தால் எனது குலத்தின் மாவீரர்கள் மீண்டும் ஒருமுறை இந்த பணிக்குலத்திற்குள் தங்களது பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். பல வருடங்களாக நாங்கள் இழந்த எங்களது உண்மையான பலத்தை எங்கள் குலம் மீண்டும் பெறும் என்றார். அப்படி கூறியபடியே அவர் அந்த பனிக்குலத்திற்கு மிக அருகில் சென்று நின்றார். அவரோடு சேர்த்து மகாயாளி குலம், நரிவேந்தர் குலம், மதகயர் குலம் மற்றும் கனககருடர் குலம் ஆகியவற்றின் மாபெரும் மூத்தவர்களும் முன்னே வந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தங்களது அசுர ஆற்றல்களை விடுவித்து அந்த பனிக்குலத்திற்குள் இருக்கும் அந்தாரி மாயப் பூச்சிகளால் உருவாக்கப்பட்ட அந்த மரண ஆற்றல் கவசத்தை உருக வைக்கத் தொடங்கினர். இதைக் கண்ட அபிமன்யு மாபெரும் ஆச்சரியத்துடன் தனக்குள் முணுமுணுத்தான். இப்போதுதான் எனக்கு உண்மையான ரகசியம் புரிகிறது. இங்கு எவ்வளவு கொடூரமாக பரவி இருக்கும் இந்த விஷத்தன்மை கொண்ட வெண்புகைக்கு காரணம் அந்த நீலவஜர தாமரைகள் அல்ல, அந்த பழங்கால அந்தாரி மாயப்பூச்சிகள் தான் இந்த பனிக்குலத்தையே பனிக்கட்டியைப் போல உரியச் செய்து ஒட்டுமொத்த குலத்தையும் தங்களது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றன. அவன் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பூச்சிகளால் உருவாக்கப்பட்டிருந்த மாபெரும் ஆற்றல் கவசம் மெல்ல மெல்ல உருகத் தொடங்கியது. அதற்குள் ஒரு சிறிய பாதை மாயமாக உருவானது. அந்த பாதை திறக்கப்பட்ட மறுகணமே மகாயாளி குலத்தைச் சேர்ந்த 2 மாபெரும் இளம் மாவீரர்கள் வெண்புகையால் சூழப்பட்ட அந்த பனிக்குலத்திற்குள் அசுர வேகத்தில் பாய்ந்து சென்றனர். அவர்களைத் தொடர்ந்து மதகயர் குலத்தைச் சேர்ந்த மாவீரர்களும் பின்னர் கனககருடர் குலத்தின் வீரர்களும் அதே பாதையின் வழியாக உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைவதற்கு முன்பாக அவர்கள் அனைவரும் தங்களது கூர்மையான பார்வையை அபிமன்யுவின் மீது வீசினர். ஆனால் அபிமன்யுவோ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவர்களின் பார்வைகளை முழுமையாக அலட்சியப்படுத்தினார். பாதை திறக்கப்பட்டதும் அவர்கள் அனைவரும் அவசரமாக உள்ளே பாய்ந்தனர். ஆனால் அபிமன்யு எந்த ஒரு அவசரமும் காட்டவில்லை. அங்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் அவன் மிகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். சரியாக அந்த நேரத்தில் உக்கிரபாணி அவனை நோக்கி மெதுவாக நடந்து வந்து கூறினான். நண்பா, நான் உனக்காக உள்ளே காத்துக் கொண்டிருப்பேன். அதை கூறிவிட்டு அவனும் ரத்னவதியோடு சேர்ந்து அந்த பனிக்குலத்தின் கொடூரமான வெண்புகைக்குள் நுழைந்து மாயமாக மறைந்தான். இப்போது அபிமன்யுவும் யுவராஜனும் உள்ளே செல்வதற்கு தயாரானார்கள். ஆனால் அவர்கள் புறப்படுவதற்கு முன்பாக தலைவர் இமயவர்மன் மிகவும் ரகசியமாக ஒரு சிறிய கல்லை அபிமன்யுவின் கையில் கொடுத்து பேசினார். இமயவர்மன் ஒரு மர்மக்கல்லை அபிமன்யுவிடம் வழங்கி, ஆபத்து ஏற்பட்டால் இந்த கல்லை உடைத்துவிடு. உங்களை நான் மீட்கிறேன். ஆனால் ரத்னவதியையும் மற்றவர்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு உன்னுடையது என்று ரகசியமாக கட்டளையிட்டார். தன் மகள் ரத்னவதியின் பாதுகாப்பை எண்ணியே இமயவர்மன் இவ்வளவு கவலை கொள்கிறார் என்பதை அபிமன்யு உணர்ந்தார். அதே சமயம் அங்கதன் இல்லாத குறையை தீர்க்கும் பொறுப்பு அபிமன்யுவிடம் இருந்தது. இமயவர்மன் அபிமன்யுவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது வைத்தியர் அதிகரசன் அங்கு வந்து சேர்ந்தார். அபிமன்யு, நீ ஒரு கற்பனை கெட்டாத திறமைசாலி என்பது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த பனிக்குலத்தின் ஆழத்திற்கு நீ சென்றால் அங்கு ஒரு மாபெரும் சிறப்பு வாய்ந்த பொக்கிஷத்தை நீ காண்பாய். அதை பெறுவது மரணத்தோடு விளையாடுவதற்கு சமம். ஆனால் நீ அதில் வெற்றி பெற்றால் அதன் பலம் கற்பனை கெட்டாததாக இருக்கும். நீ எந்த மூலிகைகளை பற்றி கேட்டாயோ அந்த மூலிகைகளும் இந்த பனிக்குலத்திற்குள் தான் இருக்கின்றன.
ஆனால் அவற்றை பல மாபெரும் கொடூரமான மாய மிருகங்கள் பாதுகாத்து வருவதை என்னால் உணர முடிகிறது. அவற்றின் ஆற்றல் மிகவும் அசுரத்தனமானது. அதனால் நீ எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பல முறை சிந்தித்து எச்சரிக்கையோடு செயல்படு என்றார். அவர் இந்த மாபெரும் ரகசிய தகவல்களை தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி நேரடியாக அபிமன்யுவின் மனதிற்குள் அனுப்பியிருந்தார். அதை புரிந்து கொண்ட அபிமன்யு ஒரு மெல்லிய புன்னகையுடன் நன்றி தெரிவிக்கும் விதமாக தலையசைத்தார். தலைவர் இமயவர்மன் மற்றும் மூத்தவர்களிடம் அனுமதி பெற்றுவிட்டு அவனும் யுவராஜனும் அந்த பனிக்குளத்தின் பாதையை நோக்கி ஒரு மாபெரும் பாய்ச்சலை பாய்ந்தனர். ஒரே நொடியில் அவர்கள் இருவரும் அந்த கொடூரமான வெண்புகைக்குள் மாயமாக மறைந்தனர். அவர்கள் உள்ளே சென்ற பிறகு அங்கு வந்திருந்த அனைத்து குலத்தின் மாபெரும் மூத்தவர்களும் பனிக்குளத்தின் அருகிலேயே சம்மணமிட்டு அமர்ந்து தங்களது பயிற்சியை தொடங்கினர். இவ்வளவு அடர்த்தியான ஆற்றல் நிரம்பிய இடத்தை வீணாக்க எவரும் விரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் தங்களது பயிற்சி முத்திரைகளை உருவாக்கி கண்களை மூடிக்கொண்டனர். மறுபுறம் பனிக்குளத்தின் வெண்புகை நிரம்பிய பகுதிக்குள் நுழைந்த மறுகணமே யுவராஜன் கேட்டான், சரி நண்பா, நாம் நமது வேட்டையை எங்கிருந்து தொடங்குவது? அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆனால் அவனது தற்போதைய பலத்திற்கு அவனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆயினும் அவன் ஒரு மாய மிருக வகையைச் சேர்ந்தவன் என்பதால் அவனது ஆன்ம சக்தி மிகவும் வலுவானதாக இருந்தது. அந்த வெண்புகைக்குள் அங்குமிங்கும் ஊர்ந்து கொண்டிருக்கும் பல பழங்கால அந்தாரி மாயப்பூச்சிகளின் ஆற்றல்களை அவனால் மிக எளிதாக உணர முடிந்தது. அபிமன்யு மிகவும் தீவிரமான துணியில் பதிலளித்தார். முதலில் நாம் உக்கிரபாணியையும் ரத்னவதியையும் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் நால்வரும் ஒன்றாக இருந்தால் தேவோதய நிலையில் இருக்கும் ஒரு மாபெரும் பழங்கால மிருகத்தை கூட நாம் மிக எளிதாக வீழ்த்தி விடலாம். அப்படி கூறியபடியே அவன் தனது வர்ணபூத சக்தியை முழுமையாக விடுவித்து யுவராஜனை சுற்றி ஒரு பாதுகாப்பான முத்திரையை உருவாக்கினார். இதனால் யுவராஜனது சொந்த ஆற்றல் வீணாகாமல் பாதுகாக்கப்பட்டது. பின்னர் அவன் எச்சரித்தான், யுவராஜன், என்னை விட்டு சற்றும் விலகாதே. இந்த மாபெரும் வெண்புகைக்குள் எவன் வேண்டுமானாலும் நம்மை எளிதில் ஏமாற்றி விடலாம். அதன் பிறகு அபிமன்யு தனது ஆன்ம சக்தியை நாலாபுரமும் மாபெரும் அலைகளாக பரவ விட்டார். தனது சக்தியை 1000 மீட்டர் தொலைவு வரை விரிவுபடுத்திய அவன் தன்னை சுற்றிலும் ஏராளமான பவித்ரோதய நிலை அந்தாரி மாயப்பூச்சிகள் மறைந்திருந்து தங்களை கண்காணிப்பதை கவனித்தான். ஆனால் அவை அவர்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தவில்லை. ஏனென்றால் தங்களை விட அபிமன்யு பல மடங்கு மாபெரும் பலசாலி என்பதை அந்த பூச்சிகள் தங்களது உள்ளுணர்வால் உணர்ந்திருந்தன. அதனால் அவை பயந்து போய் அந்த இடத்தை விட்டு பின்வாங்கின. அவை பயந்து ஓடுவதைக் கண்ட அபிமன்யு ஒரு மெல்லிய புன்னகையுடன் தொடர்ந்து முன்னேறினான். சிறிது தூரம் சென்றதும் அமரோதய நிலையின் 9வது கட்டத்தில் இருக்கும் 2 மாபெரும் பலசாலிகளின் ஆற்றல்களை அவன் உணர்ந்தான். அதை வைத்து அவர்கள் ஆகாச கழுகு குலத்தைச் சேர்ந்த மாவீரர்கள் என்பதை அவன் கணித்தான். அவர்களும் அபிமன்யுவின் மாபெரும் அசுர ஆற்றலை ஏற்கனவே உணர்ந்திருந்தனர். அபிமன்யு அவர்களை துளியும் சட்டை செய்யாமல் ரத்னவதியையும் உக்கிரபாணியையும் தேடி தொடர்ந்து பயணித்தான். பனிக்குளத்தின் ஆழத்தில் கேட்ட பயங்கர வெடிப்புச் சத்தங்கள் அந்த இடத்தின் ஆபத்தை உணர்த்தின. அப்போது அபிமன்யுவின் கையில் இருந்த ஆற்றல்கள் பிரகாசமாக ஒளிரத் தொடங்க அவன் மின்னல் வேகத்தில் முன்னேறினான். அடர்ந்த வெண்புகையினால் கண்கள் மறைக்கப்பட்டாலும் தனது அபாரமான ஆன்ம சக்தியால் 1000 மீட்டர் சுற்றளவை அவன் துல்லியமாக உணர்ந்தான். திடீரென மீண்டும் ஒரு வெடிப்புச் சத்தம் எதிரொலிக்க ரத்னவதியும் உக்கிரபாணியும் ஏதோ ஒரு மாபெரும் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து அவன் பதற்றமடைந்தான். யுவராஜன் தனது ஆற்றலை ஒருமுறை சோதித்து பார்த்தான். ஆனால் அந்த அடர்த்தியான வெண்புகையை தாண்டி அவனது உணர்வுகளால் ஊடுருவ முடியவில்லை. அபிமன்யுவின் முகத்தில் இருந்த மாற்றத்தைக் கண்டு அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான், என்ன ஆனது அபிமன்யு? எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது? ஒரு மாய மிருகமான எனக்கே இந்த புகைக்குள் எதுவும் புலப்படவில்லை. அபிமன்யு தனது ஆன்ம சக்தியை சற்று உள்ளே இழுத்துக் கொண்டான். அவனது கண்கள் கவலையில் சுருங்கின. இல்லை யுவராஜன், நிலைமை சரியில்லை. ஏதோ ஒரு கொடூரமான அசுர சக்தி எனது ஆன்மாலையை முன்னேற விடாமல் ஒரு சுவர் போல தடுத்து நிறுத்துகிறது. இதற்கு மேல் முன்னால் என்ன நடக்கிறது என்பதை என்னால் கணிக்க முடியவில்லை என்றான் ஆழமான குரலில். இதைக் கேட்ட யுவராஜன் அதிர்ச்சி அடைந்தான். அபிமன்யு தொடர்ந்து கூறினான், ஆனால் நாம் கண்டிப்பாக முன்னேறி சென்றாக வேண்டும். ரத்னவதியையும் உக்கிரபாணியையும் கண்டுபிடித்த பிறகுதான் நாம் இந்த பனிக்குளத்தின் மாபெரும் ஆழத்திற்கு செல்வோம். அவன் மீண்டும் இமயவர்மன் கொடுத்த அந்த கல்லை பார்த்தா. இப்போது அது இன்னும் பல மடங்கு பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியிருந்தது. அவன் மிக தாழ்ந்த குரலில் யுவராஜனிடம் கூறினான், ரத்னவதியும் உக்கிரபாணியும் நமக்கு மிக மிக அருகில்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நாமே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த நொடி தனது உடலில் இருந்து ஒரு மாபெரும் ஆற்றலை அசுர வேகத்தில் வெளிப்படுத்திய அவன் அதை தனது ஈட்டியில் திரட்டி ஒரு பிரகாசமான ஒளியை உருவாக்கினான். அதை வைத்துக்கொண்டு இருளில் வேகமாக முன்னேறினான். மறுபுறம் ரத்னவதியும் உக்கிரபாணியும் 20க்கும் மேற்பட்ட கொடூரமான அந்தாரி மாயப்பூச்சிகளால் நாலாபுரமும் முற்றுகையிடப்பட்டிருந்தனர். அந்த பூச்சிகளின் அசுர பனிச்சக்தியால் அந்த இடத்தின் வெப்பநிலை கற்பனை கெட்டாத அளவிற்கு மிகவும் கொடூரமாக குறைந்திருந்தது. அந்த பூச்சிகளை கோபமாக முறைத்து பார்த்தபடியே உக்கிரபாணி கத்தினான், இந்த பூச்சிகளுக்கு முடிவே இல்லை போலிருக்கிறதே. ரத்னவதி, நாம் இங்கிருந்து உடனடியாக தப்பித்தாக வேண்டும். நான் இவற்றை தடுத்து நிறுத்துகிறேன். நீ இங்கிருந்து ஓடிவிட. நான் அபிமன்யுவின் ஆற்றலை உணர்ந்து விட்டேன். நீ அவனை அடைந்து விட்டால்
நீ நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பாய் என்றான். ஆனால் ரத்னவதி அவனை தனியாக விட்டுச் செல்ல மறுத்தாள். இந்த மாயப்பூச்சிகள் பவித்ரோதய நிலையில் இருக்கலாம், ஆனால் இந்த வெண்புகை பனிக்குளத்திற்குள் இவற்றின் சக்தி கற்பனை கட்டாத அளவிற்கு பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமரோதய நிலையின் இறுதிக் கட்டத்தில் இருக்கும் ஒரு மாபெரும் கொடூர மிருகமும் இவற்றுடன் இருக்கிறது. நான் உன்னை விட்டுச் சென்றால் உனது உயிர் நிச்சயமாக பறிக்கப்படும் என்று உறுதியாக கூறினாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே 2 மாபெரும் ஆற்றல்கள் தன்னை நோக்கி வருவதை அவள் உணர்ந்தாள். அவளது முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த சில நொடிகளில் தங்க நிற ஆற்றலால் சூழப்பட்ட மகாயாளி குலத்தைச் சேர்ந்த மாவீரர்கள் அவர்களுக்கு முன்னே வந்து நின்றனர். உக்கிரபாணியும் ரத்னவதியும் மாயப்பூச்சிகளால் முற்றுகையிடப்பட்டிருப்பதை பார்த்த ஜெயபாலன் என்ற அந்த இளம் மகாயாளி குல வீரன் நையாண்டியாக பேசினான். உக்கிரபாணி, நீ தேவோதய நிலையை அடைந்து விட்டாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஆனால் என்ன ஒரு பரிதாபம்! உனது அதிர்ஷ்டம் மிக மிக மோசம். இந்த பூச்சிகள் உன்னை இதற்கு மேல் ஒரு அடி கூட நகர விடாது. இருந்தாலும் உனக்கு விருப்பம் இருந்தால் நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதற்கு பதிலாக இந்த பூச்சிகளின் ரத்தின சக்தி கற்களை என்னிடம் கொடுத்துவிடு என்றான். ஜெயபாலனின் முகத்தில் இருந்த அந்த வஞ்சகமான புன்னகையை பார்த்த உடனேயே உக்கிரபாணிக்கு அவனது சதி புரிந்தது. இந்த பூச்சிகள் எல்லாம் சேர்ந்து எங்கள் மீது இப்படி தாக்குதல் நடத்துவதற்கு காரணமே நீதானா என்று கோபமாக கேட்டான். ஏனென்றால் அந்த பழங்கால அந்தாரி பூச்சிகள் ஜெயபாலனை துளியும் தாக்காமல் அமைதியாக இருப்பதை உக்கிரபாணி ஏற்கனவே கவனித்திருந்தான். உக்கிரபாணி கர்வமாக சிரித்துவிட்டு முழங்கினான். ஜெயபாலா, நீ என்னை இவ்வளவு சாதாரணமாக மிரட்ட பார்க்கிறாயா? அதை கேட்ட ஜெயபாலன் மிகவும் குரூரமாக சிரித்தான். சரி, உன் விருப்பப்படியே சாகு என்று கூறிவிட்டு அவனது கூட்டாளியான விதேயனுடன் சேர்ந்து அந்த வெண்புகைக்குள் மாயமாக மறைந்தான். உக்கிரபாணி ஏற்கனவே இந்த பூச்சிகளுடன் சண்டையிட்டு தனது முழு ஆற்றலையும் இழந்து மிகவும் சோர்வடைந்திருந்தான். அவன் எத்தனை பூச்சிகளை கொன்றாலும் மேலும் மேலும் கொடூர பூச்சிகள் அங்கு வந்து குவிந்து கொண்டே இருந்தன. அவனது முகத்தில் மாபெரும் கவலை படர்ந்தது. ரத்னவதியும் தொடர்ந்து சண்டையிட்டதால் தனது சக்தியை இழந்து மூச்சு வாங்கினார். அவர்களின் இந்த பரிதாபமான நிலையைக் கண்ட அந்த அமரோதய நிலையின் இறுதிக்கட்டத்தில் இருந்த அந்தாரி மாயப்பூச்சி திடீரென ஒரு மனித குரலில் கொடூரமாக சிரித்து பேசியது. நீங்கள் இருவரும் மிக பிடிவாதமானவர்கள்தான். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த பனிக்குளம் முழுவதும் எங்கள் மாபெரும் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. எங்கள் எல்லைக்குள் நீங்கள் வலுக்கட்டாயமாக நுழைந்துள்ளீர்கள். உங்களை நான் இவ்வளவு எளிதாக இங்கிருந்து உயிருடன் செல்ல விட மாட்டேன். அப்படி கூறிவிட்டு அந்த மாபெரும் கொடூர பூச்சி தனது அசுர ஆற்றலை விடுவித்து ரத்னவதியின் மீது பாய்ந்தது. அமரோதய நிலையின் இறுதிக் கட்டத்தில் இருக்கும் ஒரு கொடூரமான எதிரிக்கு முன்னால் ரத்னவதியின் சக்தி மிகவும் குறைவானது. தன்னை காத்துக்கொள்ளவே அவள் மாபெரும் போராட்டத்தை நடத்தினாள். உக்கிரபாணி தனது கையில் பச்சை நிற ஆற்றலை திரட்டி தனக்கு முன்னால் இருந்த பூச்சிகளின் மீது ஆக்ரோஷமாக பாய்ந்தான். பனிச்சூறாவளி என்று இடிபோல முழங்கினான். அவனது சம்மட்டியில் இருந்து ஒரு பயங்கரமான மாபெரும் அலை வெடித்து கிளம்பி அந்த பூச்சிகளின் மீது மோதியது. ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நிகழ்ந்தது. பல பூச்சிகளின் மரண ஓலம் அந்த பனிக்குளம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட மறுகணமே முன்னை விட பல மடங்கு அதிகமான அந்தாரி பூச்சிகள் அங்கு படையெடுத்து வரத் தொடங்கின. ரத்னவதியும் உக்கிரபாணியும் இந்த பனிக்குளத்திற்குள் நுழைந்த நொடியிலிருந்தே இந்த பூச்சிகள் அவர்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தன. அவர்களை அங்கிருந்து தப்பிக்க ஒரு சிறிய வாய்ப்பை கூட அவை கொடுக்கவில்லை. இப்போது இந்த தொடர் தாக்குதலை கண்ட ரத்னவதியின் முகத்தில் அப்பட்டமான மரண பீதி தோன்றியது. ரத்னவதியின் முகத்தில் தெரிந்த மரண பீதியைக் கண்ட உக்கிரபாணி அவளது உடல்நிலை முற்றிலுமாக சோர்வடைந்து விட்டதை உணர்ந்து மிகுந்த கவலை அடைந்தான். தன்னை நோக்கி பாய்ந்து வந்த ஒரு பழங்கால அந்தாரி மாயப்பூச்சியை தனது ஈட்டியால் ஒரே அடியில் சுக்குநூறாக சிதறடித்தான். நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்த அவன் ரத்னவதியை காக்க வேண்டிய கட்டாயத்தில் தனது ஈட்டியில் முழு ஆற்றலையும் திரட்டி தனது மிக ரகசியமான சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்த தயாரானான். இதை கவனித்த ரத்னவதி உடனடியாக அவனை தடுத்து நிறுத்தி பதற்றமான குரலில் கத்தினான். உக்கிரபாணி, வேண்டாம்! அந்த தற்கொலை நுட்பத்தை தொடாதே. இந்த நச்சுப்புகை உன் உடலை சாம்பலாக்கிவிடும். ரத்னவதியின் அலறலில் மரண பயம் கலந்திருந்தது. உக்கிரபாணி ரத்தம் கசிந்த உதடுகளுடன் கசப்பாகச் சிரித்தான். விதியை மாற்ற வேண்டும் என்றால் உயிருடன் விளையாடித்தான் ஆக வேண்டும் ரத்னவதி. இந்த பூச்சிகளுக்கு இரையாவதை விட நம் குலத்தின் முத்திரையை உடைக்க நான் பலியாவது மேலானது என்று கர்ஜித்தபடி அவன் தனது இறுதி தாக்குதலுக்கான ரகசிய முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அவன் கைகளில் ஆற்றல் திரண்ட அந்த பதற்றமான நொடியில் ஒட்டுமொத்த பனிக்குகையையும் அதிரச் செய்தபடி வானத்தை பிளந்து கொண்டு ஒரு மாபெரும் கருநிழல் மின்னல் அவர்கள் இருவரையும் நோக்கி அசுர வேகத்தில் சீறி பாய்ந்து வந்தது. அது ஒரு மின்னல் அல்ல, கருநிற புயல் ஒன்று அவர்களை தரைமட்டமாக்க வருவது போல் இருந்தது. அதை பார்த்த மறுகணமே சுதாரித்துக் கொண்ட உக்கிரபாணி தன்னையும் ரத்னவதியையும் சுற்றி ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினான். ஆனால் அந்த மின்னல் உக்கிரபாணியை தாக்கவில்லை.
மாறாக அது அவர்களை சூழ்ந்திருந்த அந்த அந்தாரி மாயப்பூச்சிகளின் மீதே கொடூரமாக மோதியது. அந்த ஒற்றை மின்னல் தாக்குதலில் 10க்கும் மேற்பட்ட கொடூர பூச்சிகள் அதே இடத்தில் எரிந்து சாம்பலாகின. நடந்ததை பார்த்து உக்கிரபாணி அதிர்ச்சியில் சிலையாக நின்றார். அவர் அந்த மாபெரும் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பாகவே மிகவும் உற்சாகமான ஒரு குரல் அங்கே எதிரொலித்தது. நான் மிகவும் தாமதமாக வரவில்லை என்று நினைக்கிறேன். அப்படி கூறியபடியே அந்த அடர்ந்த வெண்புகையிலிருந்து அபிமன்யு கம்பீரமாக முன்னே வந்தார். அபிமன்யுவின் கரங்களிலிருந்து சீறி பாய்ந்த அந்த கருநிழல் மின்னல்கள் வெறும் ஒளியல்ல, அது யமனின் அழைப்பிதழ். அந்த பூச்சி கூட்டத்தின் இரைச்சலை அடக்கியது அபிமன்யுவின் கைகளில் இருந்து வெடித்த கருநிழல் மின்னல்களின் கர்ஜனை. 8வது கட்டத்தின் எல்லையில் நின்ற அவனது கண்கள் தகித்தன. 1000 மின்னல்களின் அசுரப்பாய்ச்சல் என அவன் கரங்களை விரித்த போது இருள் சூழ்ந்த மின்னல்கள் நூற்றுக்கணக்கான வேல்களாக மாறி பாய்ந்தன. பவித்ரோதய நிலையில் இருந்த பூச்சிகளின் கடினமான ஓடுகள் அந்த மின்னல் தாக்குதலுக்கு முன்னால் வெறும் காகிதமாய் நொறுங்கின. சாத்தியமே இல்லை என உக்கிரபாணி அலறினார். முன்பு 10 மின்னல்களோடு மல்லுக்கட்டிய ஒருவன் இன்று ஒரு பிரளயத்தையே தன் விரல் நுனியில் வைத்திருப்பதை அவன் கண்கள் நம்ப மறுத்தன. அபிமன்யுவே தன் ஆற்றலின் எல்லையைக் கண்டு ஒரு கணம் திகைத்து போனான். மறுபுறம் சற்றே விரக்தி அடைந்திருந்த ரத்னவதி தனது சொந்த ஆற்றல்களை விடுவித்து அங்கிருந்து எஞ்சிய பூச்சிகளின் மீது தனது மூர்க்கமான தாக்குதலை தொடங்கினார். யாரும் கவனிக்காத நேரத்தில் யுவராஜன் கொல்லப்பட்ட மாயப்பூச்சிகளின் சக்தி கற்களை தின்று தனது ஆற்றலை அசுர வேகத்தில் வளர்த்து கொண்டிருந்தார். ஆனால் அபிமன்யுவின் கோபமான பார்வையை கண்டதும் பயந்து போய் கற்களை தின்பதை நிறுத்திவிட்டு ரகசியமாக சேகரிக்கத் தொடங்கினார். அதே சமயம் அமரோதய நிலையின் உச்சத்தில் இருந்தும் அந்த பூச்சித் தலைவன் அபிமன்யுவின் கண்களில் தெரிந்த மரணத்தைக் கண்டு நிலை குலைந்தது. தப்பித்தால் போதும் என அது தன் இறக்கைகளை விரித்து பின்வாங்கியது. எங்கே ஓடுகிறாய் என்ற அபிமன்யுவின் குரல் மரணத்தின் எச்சரிக்கை போல ஒலித்தது. அடுத்த வினாடி அவன் ஒரு மின்னல் கீற்றாக மாறி அதன் பாதையை மறித்தான். தனது முழு பலத்தையும் ஒரு புள்ளியில் குவித்து பிறை நிலா தாக்குதல் என அவன் கர்ஜிக்க வான்வெளியில் ஒரு இரத்த நிற பிறை தோன்றி அந்த அரக்கனை பிளந்தது. அந்த தாக்குதலின் விசையில் ஒரு மலை போன்ற அந்த உடல் தூக்கி எறியப்பட்டு ராட்சத பாறை ஒன்றில் மோதி சுக்குநூறானது. அதன் வாயிலிருந்து கரும்பச்சை ரத்தம் பீரிட அந்த பள்ளத்தாக்கே அதிரும் வகையில் ஒரு இறுதி மரண ஓலத்தை எழுப்பி அது அடங்கியது. அபிமன்யுவின் அந்த ஒற்றை அடியில் சிதறிய தலைவன் பூச்சியின் இரத்தக்கரை இன்னும் காயவில்லை. அதைக் கண்ட எஞ்சிய பூச்சிகள் மரணத்தின் பிடியில் இருந்து தப்ப அலறியபடி நாலாபுரமும் சிதறி ஓடின. போர்க்களமாக இருந்த அந்த பனிக்குகை இப்போது நிசப்தத்தில் ஆழ்ந்தது. அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு பூமியின் ஆழத்தில் இருந்து நீல நிற ஒளி வெள்ளம் பாய்ந்தது. அங்கே நீலவஜ்ர தாமரை விண்மினியைப் போல தகதகவென மின்னிக் கொண்டிருந்தது. அதன் தெய்வீக பிரகாசம் அங்கிருந்தவர்களின் கண்களை கூசச் செய்தது. உக்கிரபாணி வியப்புடன் அபிமன்யுவை பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது பொறாமை இல்லை, ஒரு மாவீரனுக்கான மரியாதை மட்டுமே இருந்தது. அவன் மெல்லிய குரலில், அபிமன்யு, உனது பலத்திற்கு முன்னால் இந்த தாமரை ஒரு சாதாரண பரிசுதான். உயிர் பணயம் வைத்து எங்களை காத்தவண்ணி, இந்த அரிய பொக்கிஷம் உனக்கே சொந்தம் என்று பெருந்தன்மையுடன் கூறினார். இதை முதலில் கண்டறிந்தவர் நீங்கள்தான் என்று அபிமன்யு தாமரையை உக்கிரபாணிக்கே கொடுக்க முன்வந்தார். ஆனால் ரத்னவதியோ எதையும் பேசாமல் அபிமன்யுவின் பார்வையை தவிர்த்து விசித்திரமாக நடந்து கொண்டாள். உங்களுக்கு வேண்டாம் என்றால் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று யுவராஜன் தாமரையை நெருங்க ரத்னவதியின் கொலைவெறி பார்வை அவனை தடுத்தது. சுதாரித்துக் கொண்ட அவன், ஏன் நாம் நால்வரும் சேர்ந்தே இதன் ஆற்றலை பகிர்ந்து கொள்ளக்கூடாதா என்று புதிய யோசனையை முன்வைத்தான். யுவராஜனின் யோசனையை ஏற்று நால்வரும் தாமரையை சுற்றி அமர்ந்தனர். உக்கிரபாணியுடன் இணைந்து பயிற்சி செய்வது தன் ஆற்றலை சுத்திகரிக்க உதவும் என அபிமன்யு உணர்ந்தார். அடுத்த நொடி தாமரையின் தூய ஆற்றலை உறிஞ்சி தங்கள் உடலில் இருந்த நச்சுக்களை அவர்கள் நீக்கத் தொடங்கினர். சிறிது நேரம் கழித்து உக்கிரபாணி ரத்னவதியை பார்த்து மிகவும் கவலையாக கேட்டான். ரத்னவதி, உனக்கு என்ன ஆச்சு? நீ பயிற்சி செய்ய விரும்பவில்லையா? அவனது குரலை கேட்ட ரத்னவதி அபிமன்யுவின் மீதிருந்த தனது பார்வையை அவசரமாக விலக்கிக் கொண்டு பதற்றத்துடன் தனது பயிற்சி முத்திரையை உருவாக்கத் தொடங்கினார். அவர்கள் அனைவரும் பயிற்சியில் ஆழ்ந்திருப்பதைக் கண்ட உக்கிரபாணி எதிர்பாராத தாக்குதலில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை சுற்றி ஒரு மாபெரும் ஆற்றல் கவசத்தை உருவாக்கினார். பின்னர் அபிமன்யு தனது ரகசிய மோதிரத்தில் இருந்து வீரசேனர் அளித்த மர்ம சுருளை வெளியே எடுத்தார். அவனது வர்ணபூத சக்தி ஏற்கனவே உடலில் இருந்த விஷத்தை தூய்மைப்படுத்தி விட்டதால் அவனுக்கு பயிற்சியோ அல்லது நச்சு புகையை பற்றிய கவலையோ இல்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி வீரசேனர் கொடுத்த அந்த சிறப்பு நுட்பத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள அவன் முடிவெடுத்தான். இதில் தேர்ச்சி பெற்றால் அவனது பலம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அபிமன்யு அந்த சுருளை வாசித்த போது அதில் இருந்த ஆற்றல் வீச்சு நுட்பம் அவனை மலைக்க வைத்தது. 5 பஞ்சபூத சக்திகளையும் இணைத்தால் பகவஜ்ர மாவீரனையே வீழ்த்தலாம் என்ற செய்தி அவனுக்கு பெரும் உற்சாகத்தை தந்தது. நிபந்தனைகளை தான் ஏற்கனவே பூர்த்தி செய்து விட்டதை எண்ணி பெருமிதம் கொண்டான். வாசிக்க வாசிக்க அவனது மனதிற்குள் அந்த சுருளில் சிறைப்பட்டிருந்த அசுர மிருகங்களின் கர்ஜனை பேரிடியாய் ஒலித்தது.
அந்த நுட்பத்தை பெறுவதற்கு அவன் அந்த இரத்த வெறி கொண்ட நிழல் வீரர்களையும் மாய மிருகத்தையும் வெல்ல வேண்டும் என்ற சவால் அவன் முன் நின்றது. ஆனால் அடுத்த நொடியே அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். அந்த சுருளில் தகுதிகள் மற்றும் ஆபத்துகள் மட்டுமே விவரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த நுட்பத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான செய்முறை விளக்கமே அங்கே இல்லை. அபிமன்யு எரிச்சலுடன் சிரித்தான். மூத்தவர் வீரசேனர் உண்மையிலேயே தந்திரமானவர். என்னால் இதை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் நினைத்திருக்கிறார். ஒருவேளை நான் ஆன்ம வளர்ச்சியின் முதல் கட்டத்தை எட்டவே மாட்டேன் என்று கணக்கு போட்டு இந்த அரைகுறை சுருளை என்னிடம் வீசியிருக்கிறார். அவர் தன் கைகளை சுத்தமாக வைத்துக்கொண்டு நுட்பத்தை கொடுத்தது போலவும் காட்டி, அதே சமயம் அது எனக்கு பயன்படாமல் போகவும் வழி செய்து விட்டார். வீரசேனரின் இந்த சிறுபிள்ளைத்தனமான தந்திரம் அபிமன்யுவின் பிடிவாதத்தை தூண்டியது. விளக்கம் இல்லாவிட்டால் என்ன, இந்த நுட்பத்தை நானே சுயமாக கண்டறிந்து முழுமைப்படுத்துவேன். அவர் கொடுத்த சவாலை விட அவர் மறைத்து வைத்த ரகசியத்தை கண்டுபிடிப்பதே இப்போது என் முதல் வேலை என உறுதி பூண்டான். அந்த நம்பிக்கையோடு அவன் தனது அசுர ஆற்றலை அந்த சுருளுக்குள் பாய்ச்சினான். அபிமன்யு அந்த சுருளை எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்த போதே அதில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அந்த பழமையான காகிதத்திற்குள் இருந்து சில மர்மமான நிழல்கள் அலைப்பாய்ந்தன. அடுத்த நொடி கண்கள் கூசும் அளவிற்கு ஒரு பிரகாசமான வெண்ணில நிற ஒளி அதிலிருந்து பீரிட்டி வெளிவந்தது. அபிமன்யு தனது ஆன்ம சக்தியை ஒருமுகப்படுத்தி அந்த ஒளிப்புழம்பை ஊடுருவி பார்த்தான். அவன் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. அந்த ஒளி மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் உருவமாக வடிவம் பெற்றது. அது ஒரு மூத்தவரின் உருவம். அவர் அணிந்திருந்த உடை நீல ஆகாச பிரிவின் உச்சபட்ச தலைவரான கலாபதி அணிந்திருக்கும் அதே புனிதமான உடைகளைப் போலவே அச்சு பிசகாமல் இருந்தது. அந்த உருவத்தில் இருந்து வெளிப்பட்ட அழுத்தம் அங்குள்ள காற்றையே உறையச் செய்தது. அப்படியென்றால் வீரசேனர் எனக்கு கொடுத்தது வெறும் காகிதம் அல்ல, இது ஒரு ஆன்ம தூது என்று அபிமன்யு வியப்புடன் உணர்ந்தான். அபிமன்யு அந்த மூத்தவரின் கைகளை மிகவும் கூர்ந்து கவனித்தார். அவரது கைகள் ஒரு விசித்திரமான கற்பனை கெட்டாத முத்திரைகளை உருவாக்கி கொண்டிருந்தன. அவரது உடலில் இருந்து மாபெரும் நீல நிற ஆற்றல் நதி போல பாய்ந்தது. அபிமன்யுவும் அவரைப் போலவே தனது கைகளை அசைத்து அந்த முத்திரைகளை உருவாக்க முயன்றான். அவனது பல மடங்கு அதிகரித்த ஆன்ம சக்தியின் உதவியால் தொடக்கத்தில் அவனுக்கு அது எந்த ஒரு மாபெரும் சிரமத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் அவன் பலமுறை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் ஒவ்வொரு முறையும் அவன் படுதோல்வியையே சந்தித்தான். அவனது கவனம் சிதறியது. தனது மாபெரும் ஆற்றலின் மீதான கட்டுப்பாட்டை அவன் இழந்தான். அவனது முகத்தில் அப்பட்டமான விரக்தி தெரிந்தது. இருந்தாலும் அவன் தனது முயற்சியை கைவிடவில்லை. மிக நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு முழுவதுமாக சோர்வடைந்த நிலையில் அவன் தனது கண்களை திறந்தான். அவனது ஆன்ம சக்தி முற்றிலுமாக வற்றி போயிருந்தது. தனது மாபெரும் ஆற்றலை தொடர்ந்து பயன்படுத்தியதால் அவன் கற்பனை கெட்டாத அளவிற்கு மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். தனது ஆற்றலை உடனடியாக மீட்டெடுப்பதற்காக அவன் ஒரு மாயசக்தி கல்லை எடுத்து விழுங்கினான். இது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாகும். யுவராஜனைப் போலன்றி அபிமன்யு ஒரு மனிதன். மாயசக்தி கற்களுக்குள் இருக்கும் அந்த காட்டுமிராண்டித்தனமான ஆற்றல் ஒரு மனித உடலுக்குள் சென்றால் அது மாபெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சற்று நேரம் ஓய்வெடுத்து தனது ஆற்றலை லேசாக மீட்டெடுத்த பிறகு அவன் யுவராஜன் உக்கிரபாணி மற்றும் ரத்னவதியை நோக்கினான். அவர்கள் அனைவரும் அந்த நீலவஜர தாமரையின் மாபெரும் ஆற்றலை பயன்படுத்தி தங்களது சொந்த ஆற்றலை சுத்திகரித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றியிருந்த அந்த ஆற்றலின் மூர்க்கத்தன்மை இப்போது வெகுவாக குறைந்திருந்தது. அபிமன்யு அந்த நீலவஜர தாமரையை உற்று பார்த்தான். அதன் இதழ்களிலிருந்து கசியும் அந்த நீல நிற ஒளி அங்கிருந்த நச்சு புகையை அனாயசமாக சிதைத்துக் கொண்டிருந்தது. இந்த நீலவஜர தாமரை வெறும் மூலிகை அல்ல, இது ஒரு சுத்திகரிப்பு எந்திரம். மரணத்தை விளைவிக்கும் இந்த விஷ புகையையே மருந்தாக மாற்றும் இதன் ஆற்றல் அசுரத்தனமானது. இதற்காகத்தான் இமயவர்மனும் அவர் குலமும் இத்தனை காலம் ஏங்கி கிடக்கிறார்கள். அவனது கண்கள் குளத்தின் ஆழத்தை ஊடுருவின. அவனது உள்ளுணர்வு ஒரு கசப்பான உண்மையை பறைசாற்றியது. பாவம் இமயவர்மன், அவர்கள் இழந்த பலத்தை மீட்க துடிக்கிறார்கள். ஆனால் காலம் கடந்துவிட்டது. பல தலைமுறைகளாக இந்த நச்சு புகையை சுவாசித்து சுவாசித்து அவர்களின் ரத்தமே இப்போது விஷமாக மாறிவிட்டது. இப்போது அவர்கள் இந்த பனிக்குளத்திற்குள் நுழைந்தால் இந்த தூய ஆற்றல் அவர்களை குணப்படுத்தாது. மாறாக அவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மிருகத்தனமான வெறியை தட்டி எழுப்பிவிடும். பயிற்சி பெற வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் ரத்தம் சொட்ட சொட்ட கிழித்தெறியும் பைத்தியங்களாக மாறிப் போவார்கள். இந்த குளம் இப்போது அவர்களுக்கு ஒரு வரம் அல்ல, அது ஒரு அழகிய நரகம். தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது மற்ற குலங்களைச் சேர்ந்த மாவீரர்களும் அங்கு பயிற்சி செய்து கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. ஆனால் திடீரென்று அவனது முகபாவனை கொடூரமாக மாறியது. அபிமன்யுவின் கண்கள் அந்த பனிக்குகையை ஊடுருவின. மகாயாளி குலத்தைச் சேர்ந்த ஒரு வீரனின் மூச்சுக்காற்றை கூட அவனால் உணர முடியவில்லை. அவர்கள் எங்கே மறைந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் அவனது புருவங்களை சுருக்கினாலும் அதை ஒரு ஓரத்தில் ஒதுக்கிவிட்டு தனது கவனத்தை திருப்பினான். அடுத்த நொடி அவனது உடல் முழுவதையும் ஒரு தூய வெண்ணிற ஒளிக்கவசம் சூழ்ந்தது. அவனது கைகள் காற்றில் நடனமாடி அந்த விசித்திரமான மர்ம முத்திரைகளை ஒவ்வொன்றாக உருவாக்கத் தொடங்கின. அவனது உள்ளங்கைகளின் மையத்தில்
கருநீல நிறத்திலான ஒரு அசுர ஆற்றல் பந்து போல திரண்டு சுழன்றது. அவன் தனது பயிற்சியின் உச்சத்தை நெருங்கிய அந்த மௌனமான நொடியில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே கிழிந்து போவதைப் போல ஒரு அதிபயங்கரமான கர்ஜனை அவனது காதுகளை தாக்கியது. அது ஒரு சாதாரண மிருகத்தின் குரல் அல்ல. செவிப்பறைகளை சிதைக்கும் வலிமையோடும் ரத்தத்தை உறையச் செய்யும் குரூரத்தோடும் ஒலித்த அந்த இடி முழக்கம் அவனது ஆன்மாவையே ஒரு கணம் அதிரச் செய்தது. அவனது உடல் ஒரு கணம் அதிர்ச்சியில் சிலையாக உறைந்தது. இது மற்றொரு அந்தாரி மாயப்பூச்சியின் சத்தம் கிடையாது. அடுத்த நொடி ஒரு கற்பனை கட்டாத கொடூரமான மாபெரும் அரக்க மிருகம் அவனுக்கு முன்னே விஸ்வரூபம் எடுத்து நின்றது. நீல ஆகாச பிரிவின் மூத்தவர் வீரசேனர் கொடுத்த அந்த மாபெரும் ஆற்றல் வீச்சு நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக அபிமன்யு மீண்டும் ஒருமுறை முயன்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு கொடூரமான அரக்க மிருகம் அவனுக்கு முன்னே விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அது வேறு எதுவும் அல்ல, அவனது வர்ணபூத சக்தியால் உருவான ஒரு மாபெரும் மாயச்சிங்கம்தான். இம்முறை நீலயாழி நீலசிங்கமாக மாறியது. அந்த நீல நிற சிங்கம் சுமார் 30 அடி உயரத்திற்கு பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருந்தது. அது தனது அசுர உடலை சுழற்றியபடியே தனது கொடூரமான பயங்கரமான வாயை அபிமன்யுவின் முகத்திற்கு நேராக கொண்டு வந்து இடிப்போல கர்ஜித்தது. அதன் அகண்ட தாடைகளிலிருந்து ஒரு மாபெரும் பனிப்பேரலை வெடித்து சிதறி அபிமன்யுவின் மீது கொடூரமாக மோதியது. ஆயினும் அபிமன்யு துளியும் பதற்றம் அடையவில்லை. மாறாக அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மாபெரும் நுட்பத்தை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு தான் மிக மிக அருகில் வந்துவிட்டான் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அவன் தனது பயிற்சியின் வேகத்தை அதிகரித்த மறுகணமே அந்த நீல நிற சிங்கம் பயங்கரமாக சிலிர்த்துக் கொண்டு தனது மாபெரும் வாளால் அபிமன்யுவை ஓங்கி அடித்தது. அந்த நொடியில் மூத்தவர் கதிர்வேதி எச்சரிக்கை அபிமன்யுவின் நினைவுக்கு வந்தது. அவன் தனக்குள் கூறினான், பயிற்சியின் போது இந்த அரக்க மிருகம் என் மீதே கொடூரமான தாக்குதலை தொடுக்கும். அந்த மரண தாக்குதலை தாங்கிக் கொண்டு நான் உயிர் பிழைத்தால் மட்டுமே இந்த மாபெரும் நுட்பத்தில் என்னால் வெற்றி பெற முடியும். அவனது முகத்தில் மெல்லிய கவலை ரேகைகள் படர்ந்தன. அவன் அந்த பயிற்சி முத்திரையை உருவாக்கி கொண்டிருந்ததால் தன்னுடைய சொந்த சக்தியை பயன்படுத்தி அந்த சிங்கத்தின் மீது அவனால் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாது. ஒருவேளை அவன் முத்திரையை மாற்றினால் அது அவனது மாபெரும் தோல்வியில் முடியும். இதற்கிடையில் அந்த சிங்கம் தனது முஷ்டிகளாலும் வாயிலிருந்து வெளிப்பட்ட உறைபனி காற்று தாக்குதல்களாலும் அபிமன்யுவின் மீது தொடர்ந்து மூர்க்கமாக தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தது. இருந்த போதிலும் அபிமன்யு தனது பயிற்சியை தொடர்ந்து முரட்டுத்தனமாக செய்து கொண்டிருந்தான். அவனது ஆன்மாவின் மீது தொடர்ந்து விழுந்த அந்த மாபெரும் தாக்குதல்கள் அவனுக்கு ஒரு கற்பனை கெட்டாத மரண வலியை தந்தன. அவனது வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்க தொடங்கியது. ஆனாலும் அவன் தனது கவனத்தை சிறிதும் சிதற விடவில்லை. தனது சொந்த ஆற்றலிலிருந்தே ஒரு மாபெரும் அரக்கனை உருவகப்படுத்தும் இந்த நுட்பத்தின் உண்மையான கொடூரத்தை அவன் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டான். இதன் வலிமை ஒருவனிடம் எத்தனை பஞ்சபூத சக்திகள் இருக்கின்றன என்பதை பொறுத்தே அமையும். ஆனால் அவன் இன்னும் அந்த அளவிற்கு மாபெரும் பலசாலியாக மாறவில்லை. ஒரு ஆழமான பெருமூச்சு விட்டபடியே தனது உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்த அபிமன்யு தனக்குள் முணுமுணுத்தான். நல்ல வேளை, நான் எனது வர்ணபூத சக்தியை மட்டுமே இதில் பயன்படுத்தினேன். ஒருவேளை நான் எனது நிலபூத சக்தியையும் சேர்த்திருந்தால் இந்த நிலைமை எனக்கு ஒரு கற்பனை கெட்டாத மாபெரும் பேரழிவாக மாறியிருக்கும். சாதாரண தாக்குதல்களால் அபிமன்யுவை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அந்த மாபெரும் சிங்கமும் உணர்ந்து கொண்டது போல தெரிந்தது. அது ஒரு கொடூரமான கர்ஜனையோடு அபிமன்யுவை கோபமாக முறைத்தது. அதன் அடுத்த மாபெரும் தாக்குதல் தனது விதியை தீர்மானிக்கப் போகிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அவன் தனது பிந்து புள்ளி வழியாக அசுர வேகத்தில் ஆற்றலை உறிஞ்சத் தொடங்கினான். அந்த நீலவஜ்ர தாமரையை சுற்றியிருந்த தூய்மையான இயற்கை ஆற்றல் அவனது உடலுக்குள் ஒரு வெள்ளம் போல பாய்ந்தது. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த உக்கிரபாணி அதிர்ச்சியோடு கூறினான், இந்த இளைஞனுக்கு உண்மையாகவே பைத்தியம் பிடித்து விட்டது. அவன் ஆன்ம வளர்ச்சியின் முதல் கட்டத்தை கடந்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நுட்பத்தை கட்டுப்படுத்தும் அளவிற்கு அவனது ஆன்மா இன்னும் முழுமையான பலம் பெறவில்லையே. ரத்னவதியின் குரல் ஆன்ம சக்தி மூலம் பதற்றத்தோடு ஒலித்தது. உக்கிரபாணி, அபிமன்யு பாதுகாப்பாக இருப்பானா? உக்கிரபாணி மிகவும் உண்மையாக பதிலளித்தா. எனக்கு தெரியவில்லை ரத்னவதி. எனது வாழ்நாளில் நான் ஒருபோதும் ஒரு ஆன்ம சக்தி நுட்பத்தை கற்றுக்கொள்ள முயன்றதே இல்லை. இப்படிப்பட்ட நுட்பங்கள் கற்பனை கட்டாத அளவிற்கு மிகவும் ஆபத்தானவை. இதில் தொடர்ந்து தோல்வி அடைந்தால் அது ஒருவனின் ஆன்மாவையே சுக்குநூறாக உடைத்துவிடும். இப்போது நான் பார்ப்பதை வைத்து பார்த்தால் அபிமன்யுவின் ஆன்ம சக்தியும் அவனது மற்ற அசுர ஆற்றல்களும் கிட்டத்தட்ட முழுமையாக வற்றிவிட்டன. அவன் இதில் வெற்றி பெறுவான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் உக்கிரபாணிக்கு புரியாத ஒரு மாபெரும் சந்தேகம் இருந்தது. எதற்காக அபிமன்யு இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள இந்த இடத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தான்? அபிமன்யுவுக்கு அதற்கான விடை மிக நன்றாகவே தெரியும். அந்த பனிக்குளத்தில் கொட்டி கிடந்த அந்த எல்லையற்ற மாபெரும் இயற்கை ஆற்றலால் மட்டுமே அவன் இந்த நுட்பத்தையே முயற்சி செய்ய முடிந்தது. வேறு எந்த இடமாக இருந்தாலும் அவன் முதல் நொடியிலேயே மாபெரும் தோல்வியை சந்தித்திருப்பான். உக்கிரபாணி தனது ஆன்ம பார்வையை விரிவுபடுத்தி பார்த்தபோது அபிமன்யுவின் ஆன்மாவில் எண்ணற்ற கொடூரமான காயங்கள் இருப்பதை அவன் கண்டான். இருந்த போதிலும் அபிமன்யு பின்வாங்க மறுத்தான். ரத்னவதி மிகவும் மெல்லிய குரலில் கேட்டார், நம்மால் அவனுக்கு உதவி செய்ய முடியாதா? அபிமன்யுவின் ஆடைகள் முழுவதும் ரத்தத்தில் நனைந்திருந்தன. அவனது முகம் மரண பயத்தால் வெளிரி போயிருந்தது. உக்கிரபாணி ரத்னவதியின் கன்னத்தை மெதுவாக வருடி கொடுத்துவிட்டு தனது ஆன்ம சக்தியின் மூலம் பதிலளித்தான்.
உண்மையை சொல்ல போனால் அவனது மாபெரும் மன உறுதிக்கு முன்னால் நான் என்னை மிகவும் அற்பமானவனாக உணர்கிறேன். அவனது கண்களில் அபிமன்யுவின் மீதான அப்பட்டமான மரியாதையும் வியப்பும் தெரிந்தது. நண்பா, நீ எப்படியாவது இதில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனதார வேண்டுகிறேன் என்று அவன் தனக்குள் கூறிக்கொண்டான். அவர்களது இந்த கவலையை துளியும் அறியாமல் அபிமன்யுவின் உடல் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனது ஆன்மா படுகாயமடைந்திருந்தது. அந்த மாபெரும் நீல நிற சிங்கம் அவனது ஆன்மாவின் மீது தனது மூர்க்கமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த மாபெரும் சிங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தனது பலத்தை இழக்கத் தொடங்கியது. அபிமன்யுவின் கைகளில் உருவாகிக் கொண்டிருந்த அந்த முத்திரை ஒரு மாபெரும் காந்தத்தை போன்ற வலிமையான ஈர்ப்பு விசையை உருவாக்கியது. திடீரென்று அந்த சிங்கத்தின் பிரம்மாண்டமான உடல் ஒளியாக மாறி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. அபிமன்யுவின் கண்களில் ஒரு மாபெரும் கூர்மையான பிரகாசம் தோன்றியது. அந்த ரகசிய சுருளில் பொறிக்கப்பட்டிருந்த முத்திரையை படித்த அவன் இடி போல முழங்கினான். ஆன்மசக்தி தாக்குதல், இப்போது இது எனக்கு சொந்தம் என்று அவன் கூற அவனை சுற்றி ஒரு மாபெரும் ஆற்றல் சுழல் உருவானது. பார்ப்பதற்கு அது சாதாரணமாக தெரிந்தாலும் அதன் ஈர்ப்பு விசை கற்பனை கெட்டாத அளவிற்கு அசுரத்தனமாக இருந்தது. அபிமன்யுவை தாக்கிய அந்த மாபெரும் சிங்கம் மரண பயத்தில் பயங்கரமாக நடுங்கியது. அது அந்த ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க மூர்க்கமாக போராடியது. ஆனால் அந்த மாபெரும் சக்தி அதை வலுக்கட்டாயமாக அபிமன்யுவை நோக்கி இழுத்தது. இதைக் கண்ட உக்கிரபாணி, ரத்னவதி மற்றும் யுவராஜன் ஆகியோர் உடனடியாக பின்வாங்கி தங்களை சுற்றி பாதுகாத்து கவசங்களை உருவாக்கி கொண்டனர். அங்கு ஒரு மாபெரும் பேரழிவு நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் உள்ளுணர்வால் உணர்ந்தனர். அந்த பிரம்மாண்டமான சிங்கம் அந்த ஆற்றல் சுழலுக்குள் பயங்கரமாக மோதியது. அபிமன்யுவின் உடல் கற்பனை கெட்டாத அளவிற்கு பயங்கரமாக நடுங்கியது. அவனது வாயில் இருந்து ஒரு மரண ஓலம் வெடித்து கிளம்பியது. அதே நொடியில் நீல நிற ஆன்ம ஆற்றல் அலைகள் ஒரு மாபெரும் சுனாமியைப் போல நாலாபுரமும் வெடித்து சிதறின. அவர்களை சுற்றியிருந்த அந்த விண்வெளியே பயங்கரமாக அதிர்ந்து மங்கலானது. அந்த மாபெரும் நீல நிற ஆற்றல் அந்த அடர்ந்த வெண்புகையை கிழித்துக் கொண்டு வானை நோக்கி அசுர வேகத்தில் சீறி பாய்ந்தது. பனிக்குளத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருந்த தலைவர் இமயவர்மன் மற்றும் மற்ற பிரிவுகளின் மாபெரும் மூத்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு வானத்தை நிமிர்ந்து பார்த்தனர். அங்கு ஆகாயத்தில் 20 அடிக்கு அகலமுள்ள ஒரு மாபெரும் நீல நிற ஆற்றல் சிங்கம் மிதந்து கொண்டிருந்தது. அது ஒரு பயங்கரமான கர்ஜனையை எழுப்பியபடியே சுக்குநூறாக வெடித்து சிதறியது. அந்த அசுர வெடிப்பின் தாக்கத்தில் பனிக்குளத்தை மூடியிருந்த அந்த மாபெரும் வெண்புகையே பயங்கரமாக அதிர்ந்தது. பனிக்குளத்திற்குள் அந்த சிங்கத்தின் கொடூரமான தாக்குதல் தனது ஆன்மாவை நேரடியாக தாக்கியதை அபிமன்யு உணர்ந்தான். அவனது முகத்தில் மரண வேதனை அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அவன் தனது முத்திரையை கொஞ்சம் கூட மாற்றவில்லை. அந்த தாக்குதலை தனது ஆன்மாவின் மீது வாங்கிக் கொள்ள அவன் அனுமதித்தான். இந்த தாக்குதல் தனது ஆன்மாவை மேலும் காயப்படுத்தும் என்பதை அவன் மிக நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்கு வேறு வழி இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓராண்டு காலத்தில் அவன் ஏற்கனவே ஒரு 6 மாதங்களை இழந்து விட்டான். தனது பாட்டி காத்துக் கொண்டிருக்கும் அந்த இந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்கு அவன் விரைவில் திரும்பியாக வேண்டும். ருக்மிணியின் அந்த எச்சரிக்கை வார்த்தைகளும் அவனது நினைவில் எதிரொலித்தன. அவனுக்கு வேறு எந்த தேர்வோ பின்வாங்கும் வாய்ப்போ துளியும் இல்லை. அந்த சிங்கத்தின் ஆற்றல் நிரம்பிய மாபெரும் வாள் அவனது ஆன்மாவை தாக்க சென்ற அந்த இறுதி நொடியில் அவனுக்குள்ளிருந்த ஒரு கற்பனை கெட்டாத கண்ணுக்கு தெரியாத மாபெரும் சக்தி வெடித்து கிளம்பி அந்த சிங்கத்தின் தாக்குதலை முழுவதுமாக அழித்து சிதறடித்தது. அப்போதுதான் இந்த மாபெரும் நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒருவன் ஏன் தனது ஆன்ம சக்தியை இவ்வளவு வலிமைப்படுத்த வேண்டும் என்ற உண்மையான காரணம் அவனுக்கு புரிந்தது. பயிற்சியின் போது ஒருவனது சொந்த ஆத்மாதான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தனது தாக்குதல் முறியடிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அந்த சிங்கம் மீண்டும் அந்த மாபெரும் ஈர்ப்பு விசையை உணர்ந்தது. ஆனால் அந்த சிங்கத்திற்குள் இருந்த ஆற்றல் துணுக்கு கற்பனை கெட்டாத அளவிற்கு மிகவும் வலிமையானதாக இருந்தது. அது அபிமன்யுவின் கைகளை நோக்கி ஒரு மூர்க்கமான எதிர்த்தாக்குதலை நடத்தி அவனது கட்டுப்பாட்டை சுக்குநூறாக உடைத்தது. அடுத்த நொடி அது கொடூரமான கூர்மையான பனிக்கத்தி துகள்களை அவனது ஆன்மாவை நோக்கி அசுர வேகத்தில் வீசியது. இந்த தாக்குதல் முந்தையதை விட பல 100 மடங்கு பயங்கரமானதாக இருந்தது. தனது ஆன்ம சக்தியின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்த அபிமன்யு, இதையும் நான் தாங்கிக் கொண்டு உயிர் பிழைப்பேன் என்று நம்புகிறேன் என தனக்குள் முழங்கினான். அந்த கொடூரமான பனிக்கத்தி துகள்கள் அவனது ஆன்மாவின் மீது பயங்கரமான வெடிப்போடு மோதின. ஆனால் மீண்டும் ஒருமுறை அவனது மாபெரும் ஆன்ம சக்தி சிறிதும் சளைக்காமல் இரும்பைப் போல உறுதியாக நின்றது. ஆனால் அவர்களை சுற்றியிருந்த அந்த அடர்ந்த வெண்புகை இப்போது ஒரு விசித்திரமான முறையில் பயங்கரமாக நடுங்க தொடங்கியது. உக்கிரபாணி, ரத்னவதி மற்றும் யுவராஜன் அதிர்ச்சியில் தங்களது கண்களை அகலத் திறந்தனர். உக்கிரபாணி நடுங்கும் குரலில் முணுமுணுத்தான். அபிமன்யு ஆன்மசக்தியை கொண்டு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? இப்படிப்பட்ட அதீத நுட்பங்கள் அனைத்தும் கற்பனை கெட்டாத மர்மங்கள் நிறைந்தவையாயிற்றே. அபிமன்யுவின் கைகளில் இருந்த அந்த மாபெரும் முத்திரை ஒரு நீல நிற ஆற்றல் கோலமாக உருமாறுவதை அவர்கள் அனைவரும் உற்று பார்த்தனர். அவனது சக்தி புள்ளிகள் அந்த நீலவஜ்ர தாமரையில் இருந்து தூய்மையான ஆற்றலை தொடர்ந்து வெறித்தனமாக உறிஞ்சிக்கொண்டே இருந்தன. உக்கிரபாணியின் நெற்றியில் வியர்வை வழிந்தது. யுவராஜன் தனக்குள் மிகவும் அதிர்ச்சியோடு சிந்தித்துக் கொண்டா. இது ஒரு ஆன்மசக்தி தாக்குதல்.
அபிமன்யுவிடம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நுட்பம் இருக்கிறது என்றால் அவனுக்கு பின்னால் கற்பனை கெட்டாத ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பிரிவு நிற்கிறது என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட அதிபயங்கர அறிவெல்லாம் நமது குலத்தின் தலைவர்களுக்கும் முக்கிய மூத்தவர்களுக்கும் மட்டுமே சொந்தமானதாயிற்றே. பணிக்குளத்தின் மற்றொரு பகுதியில் தங்களது ரகசிய திட்டத்திற்காக வந்திருந்த யாழி குலத்தவர்களுக்கும் இந்த ஆன்மசக்தி வெடிப்பை மிக தெளிவாக உணர்ந்தார்கள். பணிக்குளத்தின் கரையில் காத்துக் கொண்டிருந்த முக்கிய மூத்தவர்கள் அனைவரும் இந்த ஆன்ம அதிர்வலையை உணர்ந்து உறைந்து போயினர். அவர்களின் முகங்களில் அப்பட்டமான கவலையும் பதற்றமும் பரவியது. ஒரு யாழிக்குல வீரன் பதற்றத்துடன் முணுமுணுத்தான். இந்த நீலவஜர தாமரை பணிக்குளத்திற்குள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொடூர தாக்குதலை நடத்தியது யார்? மற்றொரு வீரன் மரண பயத்தோடு பதில் அளித்தான். நாம் எப்படியாவது அந்த ரகசிய குகையை உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். ஒருவேளை தலைவர் இமயவர்மனோ அல்லது குலத்தின் மூத்தவர்களோ நாம் இங்கு வந்ததற்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் நாம் அனைவரும் மரண வலையில் சிக்குவது உறுதி. முதல் வீரன் ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்து விட்டு பணிக்குளத்தின் ஆழத்தை நோக்கி வேகமாக முன்னேறினான். அவன் வேறு யாருமல்ல, யாழி குலத்தின் எதிர்கால தலைவனான அவன் ஒரு மாபெரும் ரகசிய பணிக்காகவே அங்கு வந்திருந்தான். வெளியே தலைவர் இமயவர்மனும் மற்ற மூத்தவர்களும் இந்த மாபெரும் குழப்பத்தை உணர்ந்து அதிர்ச்சியில் நின்றார்கள். மூத்தவர் ரணமாளி மிகவும் தீவிரமான குரலில் கூறினார், இந்த ஆன்ம தாக்குதல் ஒரு சிறு பேரழிவு இல்லை என்றாலும் இது ஒரு தேவோதய நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் ஒரு வீரனை கூட கொடூரமாக படுகாயப்படுத்தும் அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. தலைவர் இமயவர்மன் தனது கூர்மையான பார்வையை யாழி குலத்தைச் சேர்ந்த அந்த தங்க நிற அங்கி அணிந்த மாபெரும் மூத்தவரின் மீது திருப்பினார். அவரும் இமயவர்மனைப் போலவே ஒரு பகவஜர மாவீரனாவார். ஆனால் அவரும் அந்த தாக்குதலை உணர்ந்து பேரதிர்ச்சியில் உறைந்திருப்பதை இமயவர்மன் கவனித்தார். ரணமாளி கேட்டார், தலைவரே, நீங்கள் அதை உணர்ந்தீர்களா? இமயவர்மன் இடிபோல முழங்கினார். அது ஒரு கொடூரமான ஆன்மசக்தி தாக்குதல். யாரோ ஒருவன் தனது ஆன்மசக்தியை பயன்படுத்தி எதிரியின் மீது மூர்க்கமான தாக்குதலை நடத்தியுள்ளார். ரணமாளியின் புருவங்கள் சுருங்கின. ஆனால் தலைவரே, இவ்வளவு மாபெரும் தாக்குதலை செய்யும் திறமை இங்கு யாருக்கு இருக்கிறது? ஏன் உக்கிரபாணியால் கூட இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்த முடியாதே? அவன் தனது ஆன்மசக்தியை பாதுகாப்பிற்காக மட்டுமே பயன்படுத்த முடியும். அதுவும் அவனது உடலுக்குள் கொடூர பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது இதை செய்தது யார்? அது மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து பிரிவுகளும் பணிவானர குலத்துடனான ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டவர்களாயிற்றே. அவர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி தாக்கிக் கொள்ளப் போகிறார்கள்? இதை கேட்ட இமயவர்மன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவரது புருவங்கள் கோபத்தில் சுருங்க அவரது கூர்மையான பார்வை அந்த யாழி குலத்தின் மூத்தவர் மீதே தொடர்ந்து நிலைத்திருந்தது. பணிக்குளத்தின் நடுவே வீரசேனரின் ரகசிய நுட்பத்தை அபிமன்யு முத்திரைகளாக செதுக்க திடீரென வெடித்த ஆன்மசக்தி தாக்குதல் அந்த இடத்தையே அதிர வைத்தது. உள்ளிருப்போர் நிலை தடுமாற வெளியே நின்ற தேவோதய மாவீரர்களோ சீறி வந்த அந்த ஆற்றல் அலைகளை ஒரு தூசியைப் போல அலட்சியமாக கையசைத்து தடுத்து நிறுத்தினர். அதிர்வலைகள் அடங்கியதும் அந்த விஷத்தன்மையுள்ள வெண்புகை மீண்டும் போர்வையைப் போல பணிக்குளத்தை சூழ்ந்து கொண்டது. களைப்பால் வெளியிருந்த அபிமன்யுவின் முகத்தில் இப்போது ஒரு திருப்தியான புன்னகை. அவனது கணக்கு சரியாக இருந்தது. வெளியே 6 மணி நேரமே கடந்திருந்தாலும் இந்த பணிக்குளத்தின் விசித்திரமான கால மாற்றத்தால் அவன் 2 மாத காலம் பயிற்சியை இங்கேயே முடித்திருந்தான். இனி தொடர்ந்து பயிற்சி மட்டுமே பாக்கி. அதை செய்துவிட்டால் இந்த நுட்பம் முழுமையாக என் வசப்படும் என பெரும் நம்பிக்கையோடு மீண்டும் பயிற்சியில் ஆழ்ந்தான். அதன் பிறகு அபிமன்யு தனது கண்களை மெதுவாக திறந்தான். உக்கிரபாணி தீவிரமான குரலில் கேட்டார், அபிமன்யு, அது உண்மையாகவே ஆன்மசக்தி முத்திரைதானா? அப்படி என்றால் அதன் முழு பலத்தையும் அறிய உன்னுடன் நான் ஒருமுறை மோதியே தீருவேன். தொடர்ந்து எச்சரித்த அவன், இங்கு நமக்கு நேரம் இருந்தாலும் நாம் உடனே பாதாள பகுதிக்கு செல்ல வேண்டும். அந்த இருள் சூழ்ந்த பாதாளத்தில் பலமான ஆன்மசக்தி இல்லாமல் உயிர் பிழைப்பது சாத்தியமே இல்லை என்றார். உக்கிரபாணி கூறியதை ஆமோதிக்கும் விதமாக அபிமன்யு தலையசைத்தார். அவர்கள் நால்வரும் பணிக்குளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் அந்த இருள் சூழ்ந்த பாதாள பகுதியை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கினர். அனைவருக்கும் வழிகாட்டியாக உக்கிரபாணி முன்னே நடந்து சென்றார். அவர்கள் செல்லும் வழியில் எண்ணற்ற மாயப்பூச்சிகள் அவர்களை தாக்க வந்தன. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு விசித்திரமான இடத்தை வந்தடைந்தனர். அந்த இடத்தை அடைந்த மறுகணமே அபிமன்யுவின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று நிதானித்தது. அவன் பதற்றத்துடன் தனக்குள் சிந்தித்துக் கொண்டான். இந்த இடத்தில் பரவி இருக்கும் ஆற்றல்கள் கற்பனை கெட்டாத அளவிற்கு மிகவும் கொடூரமாக இருக்கின்றன. ஆனால் அதே வேளையில் இந்த ஆற்றல்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாகவும் தோன்றுகிறதே. அவனது கண்களில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. அவன் உக்கிரபாணியிடம் கேட்டான், உக்கிரபாணி அவர்களே, இந்த இடத்தில் நிலவும் அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த இருப்பை உங்களால் உணர முடிகிறதா? உக்கிரபாணி மிகவும் அமைதியாக பதிலளித்தார். ஆம் அபிமன்யு, இங்குள்ள ஆற்றல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவைதா. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக எனக்கு எந்த ஒரு பயமும் ஏற்படவில்லை. மாறாக இந்த ஆற்றலோடு எனக்கு ஏதோ ஒரு ஆழமான தொடர்பு இருப்பது போலவே நான் உணர்கிறேன். திடீரென்று அபிமன்யுவுக்கு ஏதோ ஒரு உண்மை நினைவுக்கு வந்தது. அவன் மிகுந்த அதிர்ச்சியோடு கூறினான், இல்லை, இங்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது உணர்ந்த அந்த விசித்திரமான சக்தி உண்மையிலேயே என்னவென்று உனக்கு தெரியுமா? அவன் அப்படி சொல்லிக்கொண்டே சில அடிகள் முன்னே நடந்தான்.
உக்கிரபாணி மிகுந்த ஆர்வத்துடன், என்ன ஆனது அபிமன்யு? அப்படி என்ன உணர்ந்தாய் என்று கேட்டார். அபிமன்யு ஒரு கணம் தனது கண்களை மூடி தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்தை முழுமையாக கண்காணித்தார். உக்கிரபாணியின் கேள்வியை கேட்ட அவன் விளக்கிச் சொன்னார். உக்கிரபாணி அவர்களே, நீங்கள் ஒரு உண்மையை கவனிக்கவில்லையா? இங்கு உள்ள விஷ ஆற்றல் கற்பனை கெட்டாத அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அதை நான் எனது உடலுக்குள் உறிஞ்சும் போது எனக்குள் எந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான அல்லது கொந்தளிப்பான தன்மையும் ஏற்படவில்லை. இது எப்படி சாத்தியம்? அவன் சொன்ன இந்த உண்மையின் மீது அனைவரின் கவனமும் குவிந்தது. முதலில் அவர்களின் முகங்களில் பெரும் அதிர்ச்சி தோன்றியது. பின்னர் அந்த அதிர்ச்சி மெல்ல மெல்ல ஒரு புன்னகையாக மாறியது. ரத்னவதி மிகவும் தாழ்ந்த ஆனால் அளவற்ற உற்சாகம் கலந்த குரலில் கேட்டார். அபிமன்யு, அப்படியென்றால் நீ என்ன சொல்கிறாய்? இந்த பனிக்குளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள அந்த முத்திரை இந்த இடத்தில்தான் இருக்கிறதா? அவளது வார்த்தைகளை கேட்ட உக்கிரபாணியும் யுவராஜனும் திடுக்கிட்டனர். அவர்கள் உடனடியாக தங்களது அசுர ஆற்றல்களை பயன்படுத்தி தங்களை சுற்றியுள்ள இடத்தை முழுமையாக கண்காணித்தனர். ஆனால் இங்கு இந்த நீலவஜ்ர தாமரையை தவிர வேறொன்றும் இல்லையே. உன் கணிப்பு தவறோ என உக்கிரபாணி சந்தேகத்துடன் கேட்டான். அந்த முத்திரையை கண்டறிய அவனும் ஆவலாய் இருந்தான். அபிமன்யு பதிலளிக்கும் முன் ரத்னவதி ஜொலிக்கும் சிறுகல்லை உயர்த்தி பிடித்தார். இல்லை, அபிமன்யு சொல்வது சரிதான், முத்திரை இங்கேதான் இருக்கிறது என உறுதியாக சொன்னான். பனிக்கட்டி போல மின்னிய அந்த கல்லை ஏந்தியபடி, நேரத்தை வீணாக்காமல் முன்னேறுவோம் என அபிமன்யு கட்டளையிட்டார். அப்போது திடீரென்று அவன் தனது இடதுபுறமாக திரும்பி மிகவும் கோபமான கூர்மையான குரலில் கூறினான். விதுரன், ஒளிந்திருந்து மற்றவர்களின் ரகசியங்களை எப்படி ஒட்டு கேட்பது மாபெரும் தவறு என்று உனக்கு தோன்றவில்லையா? தனது ஆன்ம சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்தில் ஒளிந்திருந்த யாழி குலத்தைச் சேர்ந்த விதுரனை அபிமன்யு மிக துல்லியமாக கண்டுபிடித்து விட்டான். இவன்தான் மர்மவாசல் குழுவின் கொண்டாட்டத்தின் போது வசுதேவியிடம் மிகவும்